வணக்கம். இன்றைக்கு நம்ம டாக் வித் முத்தலிஃபில் பல்வேறு விஷயங்களை பற்றி பேச இருக்கோம். குறிப்பாக சொல்ல போனால் ராமேஸ்வரத்தில் +2 மாணவி படுகொலை மிகவும் கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. காதலிக்க மறுத்ததுனால் கொலை. இளைஞர்கள் பட்டாளம் எங்கே போகிறாங்கன்னு தெரியல. பிரதமர் மோடி அவர்களுடைய கோவை பயணம், அதை சுற்றி இருக்கிற அரசியல் விஷயங்கள், அது மட்டும் இல்லாமல் எடப்பாடியார் அவர்கள் மோடியை சந்தித்து பேச இருப்பதாகவும் தகவல் வந்திருக்கிறது. இதே மாதிரி பல்வேறு விஷயங்கள் நம்ம இன்றைக்கி பேச இருக்கிறோம். அண்ணா வணக்கண்ணே. வணக்கம். ஆனால் நிகழ்ச்சி ஆரம்பிக்கிற முன்னாடி ஒரு சர்வதேச ஆண்கள் தினம் வாழ்த்துக்கள்ண்ணே. நமக்கு சொல்கிறதுக்கு ஆள் கிடையாது, நம்மளே நம்மளுக்குள்ள அது இந்த தினங்கள் கொண்டாடுறதுல எனக்கு என்றைக்குமே நம்பிக்கை இல்லை. சொல்லுவாங்க சர்வதேச தாய்மார்கள் தினம், மதர்ஸ் டே ஃபாதர்ஸ் டேலாம் மேட்டர் இல்லை. நீங்கள் எப்படி நடந்துருந்தா இது எல்லாம் ஃபாரினில் குடும்பம் கிடையாது, அவன் இதெல்லாம் கொண்டாடிருந்தான். நமக்கு குடும்பம் மற்ற விஷயங்கள்லாம் இருக்குது. நம்ம இயற்கையாகவே நம்ம சமூகம் ஒன்றிணைஞ்சு வாழ்கிறோம். பாசத்தால் பிணைக்கப்பட்டவர்கள், உணர்ச்சி பூர்வமானவர்கள். அதனால் இங்கே அங்கெல்லாம் அப்படி இருக்காது. அம்மா இருப்பாங்க, அப்பாவை விட்டு இன்னொரு பொண்ணோட போயிடுவார், இவருக்கு திடீர்னு இன்னொரு அப்பா வந்திருப்பார், இப்படி தான் மாறி போய்ட்டு. அங்கே மதர்ஸ் டே ஃபாதர்ஸ் டேலாம் தேவை. ஆனால் இங்கே அது கிடையாது. இப்போ அந்த மாதிரிலாம் கொண்டாடுற வேலண்டைன்ஸ் டேவும் அப்படி தானே. ஆமாம், காதலர் தினம் தானே தான் காதலை சொல்லணுமா? 90 வரைக்கும் கிடையவே கிடையாது. சினிமாக்காரன் கொண்டு வர்றது காதலர்கள் தினம் தான் காதலை சொல்லணும்னு அவசியம் கிடையாது. காதல்ன்றது இயல்பானது. ஆமாம், அன்புன்றதும் காதல்ன்றதும் இப்போ ஒரு வீட்டில் அப்பாவை தான் நான் சொல்லுவேன். அவர் வாட்டில் வேலைக்கு வருவார், பையன்கிட்ட கடுமையாக இருப்பார், பையனுக்கு அப்பா மேலே கோபம் வரும், எல்லாம் வரும். அவன் அம்மா தெரியும், அப்பாவுடைய அருமை தெரியும். என்ன தெரியும், ஏன் அன்னைக்கு கோவப்பட்டார், ஏன் அவரால் நம்மள்ட்ட அன்னைக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. இன்றைக்கும் பல இளைஞர்கள் தந்தையாக மாறி குழந்தைகள்கிட்ட நேரம் செலுத்த முடியாமல் சுற்றிக்கிட்டு இருக்கிறவங்க அப்பாவுடைய அருமையை உணர்ந்தவங்க ரொம்ப பேர் இருப்பாங்க. அதனால் இதுக்கெல்லாம் தினங்கள் தேவையில்லை. நம்ம உணர்வுபூர்வமாக கட்டுப்பட்டவர்கள். இவர்கள் இந்த முதலாளித்துவ இதில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வச்சுக்கிட்டு செயற்கையாக பண்ணுறது. காலையிலே முட்டி போட்டு மோதிரம் கொடுக்குறது இருக்குல்ல. ஆமாம், இதெல்லாம் எங்கடா இன்னைக்கு காலையிலே அதுக்கு ஒரு ட்விட் வேறு போட்டிருந்தானுங்க. கன்னிராசியில் கவுண்டமணி அவருக்கு அவரே மாலை போட்டு அந்த மாதிரி போட்டிருந்தாங்க. சரிண்ணே, நிகழ்ச்சிக்கு போயிடலானே. அதாவது இந்த ராமேஸ்வரத்தில் +2 மாணவியோட படுகொலை. அவர் காதலிக்க மறுத்தனால அந்த +2 மாணவி இன்னைக்கு கொலை செய்யப்பட்டிருக்காங்க. இது போதைவாக தான் இருக்க வாய்ப்பு இருக்கும். ஏன்னா காலையிலே ஒருத்தர் கொலை செய்கிற அளவுக்கு மூடு போகுதுன்னா அது எப்படிங்கிற சொல்ல முடியாது. தொடர்ந்து பல கொலைகள் நமக்கு நடுங்க வைக்கிற மாதிரி தமிழகத்தில் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. அதுவும் குறிப்பாக சொல்ல போனால் இப்போ ஒரு 2 வருட காலமாக பார்த்திங்கன்னா பல்வேறு கொலைகள் நம்ம பார்த்துட்ருக்கோம். இந்த ராமேஸ்வரத்தோட படுகொலையை எப்படி பார்க்குறீங்க? அதாவது 2018-19 நினைக்கிறேன் அந்த பீரியடு. 2018 இங்கே விருகம்பாக்கத்தில் ஒரு பையன் ஒரு பொண்ணை இதே மாதிரி கல்லூரி வாசலில் வச்சு கல்லூரி மாணவி கத்தியால் குத்தி கொலை பண்ணிட்டு அவனும் தற்கொலைக்கு முயற்சி பண்ணான். இது பண்ணாங்க. இப்போ சமீபத்தில் ரயிலில் தள்ளி விட்டு ஒரு பொண்ணை காதலிக்க மறுத்த பெண்ணை இந்த 2018 இது பண்ணும்போது நான் ஒன்று எழுதினேன். காதலிக்க மறுப்பதும் ஏற்பதும் அவரவர்கள் உரிமை. எல்லாருக்குமே அந்த உரிமை இருக்குது. ஒரு பெண்ணு உன்னை விரும்புவதை நீ எப்படி ஏற்றுக்கிறியோ, அந்த பொண்ணு மறுத்துட்டா நீ வேலையை பார்த்துட்டு போ. அவளே மறுத்துட்டானா நீ ஏன் வலுக்கட்டாயமாக அவள்கிட்ட போய் என்னை காதலின்னு அப்படி எப்படி வலுக்கட்டாயமாக கொண்டு வர முடியும்? சரி, அவளுக்கு போயிடுச்சுன்னா நீ உன் வேலையை பார்த்துட்டு போ. இந்த மட்டில் உன்னோட தான் பிரிஞ்சிட்டேன்னு போய்கிட்டு. ஆனால் இது நீங்கள் ஆண்கள் தினன்றீங்க. அது ஆணாதிக்க சிந்தனையுடைய விளைவு தானே இது. என்ன மறுத்துட்ட, நீ அவன் கூட வாழ்கிறேன்னு நான் பார்க்குறேன் அப்படின்னு. இன்னொன்று, இந்த சினிமாக்களில் திருப்பி காண்பிக்கிற விஷயங்கள் காதல்ன்ற பொருளில் காமிக்கிறது என்னென்னா, ஒரு ஹீரோவுக்கு ஒரு பொண்ணை பிடிச்சிரும். அவர் அந்த பொண்ணை டீஸ் பண்ணி துரத்தி பாட்டு பாடி கடைசியில் அந்த பொண்ணை அவரை விரும்ப ஆரம்பிச்சிடும். இதான சினிமாவில் காமிக்கிறது. ஒன்று விரும்பிடுச்சுன்னா அவளை துரத்தி என்ன பண்ணியாவது நம்ம வழி கொண்டு வந்துடலாம் அப்படின்னு. அதுதான் இன்னைக்கு நடக்குது. அப்படி வழிக்கு அப்படியே முன்னேற முடியலன்னோன்னா கத்தியை வச்சு குத்துட்டான். இப்போ கொலைறவளுக்கு போயிடுச்சு. இப்போ அவர்கள் வீட்டில் அந்த பொண்ணுடைய மரணம், 17 வயசு பொண்ணை இழந்துட்டு நிற்கிறாங்க. அப்போ இது எந்த மாதிரி கொடூரமான இது. நீங்கள் சொன்னபடி போதை பழக்கம் இந்த மாதிரி விஷயங்களுக்கும் ஆளாகியிருக்கவும் வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் தான் நம்ம இன்றைக்கி பல விஷயங்கள் நம்ம இளம் பருவத்தினரை நம்ம எப்படி கொண்டு வர்றோம், கல்வியில் ஸ்கூல் படிக்கிற காலத்தில் எப்படி நம்ம வளர்த்தெடுக்கிறோம் அப்படின்றது, சினிமாக்கள் பல இதில் எப்படி கற்றுக் கொடுக்கப்படுகிறதுன்றது. நம்ம எல்லோரும் சமூகத்தால் ஆட்பட்டவர்கள் தான். இந்த ஓவரால் சிந்தனை தான் நமக்குள்ளே இருக்கும். அப்போது நீங்கள் சினிமாவும் சரி மற்றதையும் பிரித்து பார்க்க முடியாது. நான் சொன்ன மாதிரி துரத்தி லவ் பண்ணால் தொல்லை கொடுத்தா ஒரு பொண்ணு நம்மளை விரும்பிடும் அப்படின்ற சித்தாந்தம் வைக்கப்படுதில்ல. ஆமாம், வெள்ளையாக ஒல்லியாக இருக்கிற பொண்ணு இன்றைக்கி ஏன் புரியுது? சினிமாவில் ஹீரோயின்கள் வெள்ளையாக ஒல்லியாக இல்லை, சினிமாவில் ஹீரோயின்கள் ஒரு காலத்தில் குண்டா இதுவாக இருந்தப்போ அவங்களுக்கு மவுஸ் இருக்கும்.
இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நம்ம இளைஞர்கள் மத்தியில் இது புகுத்தப்படுது. இந்த சிந்தனையுடைய ஒரு வெளிப்பாடு தான் இந்த மாதிரி விஷயங்கள். இதற்கு அரசு முழு பொறுப்பேற்றுக்கணும். சட்டம் ஒழுங்கு ரொம்ப மோசமாக இருக்குதுன்றது ஒரு முக்கியமான காரணம். ஆனால் இதை தொடர்ந்து நேற்றுன நம்மளுடைய கோர்ட் சென்னை ஹைகோர்ட் பக்கத்தில் வந்து மிகப்பெரிய லெவலில் ஒரு சண்டை சச்சரவுலாம் நடந்திருக்கு. மிகப்பெரிய வழிபறிமுறை கூட நடந்திருக்கு. இது எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடியார் அவர்கள் வந்து அதுக்கு முன்னாடி கண்டன அறிக்கையை தெரிவிச்சிருக்காங்க. இதில் குறிப்பிட்டு சொல்ல போனால் நமக்கு தெரியும் சென்னையில் ஹைகோர்ட் வந்து எவ்வளோ போஷான ஏரியா, கேமரா சுற்றி இருக்கிறது, காவல் போலீஸார் வந்து ஏகப்பட்டவே இருப்பாங்க. சொல்லப்போனால் நம்ம போய் ஒரு ப்ரெஸ் மீட் எடுக்க போனால் கூட நீங்கள் எந்த சேனல்னு சொல்லி மார்க் பண்ணிவிட்டு கொடுக்கக்கூடிய லெவலில் அங்கே இருக்கிற ஆட்கள் இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது இவ்வளோ பெரிய ஒரு சம்பவம் நடந்திருக்குன்னு சட்ட ஒழுங்கு எவ்வளோ தூரம் வந்து சீரழிஞ்சிருக்கு நம்ம பார்க்க முடியுது. எப்படி பார்க்குறீங்க இந்த விஷயத்தையும்? இந்த தெருக்களில் மாடுகள் தெரியும் பார்த்துருக்கீங்களா? அதுங்களுக்குள்ளே சண்டை போட்டு முட்டி மோதி ஆட்டோ மேலெலாம் விழுந்து, ஆட்டோலாம் கவிழ்ந்து, கடைங்களுக்குள்ளே போய் விழுந்து இதெல்லாம் நடக்கும் பார்த்துருக்கீங்க? ஆமாம். ஏன்னா அதுங்களுக்கு 5 அறிவு. அதுங்களுக்கு புற சூழ்நிலை பற்றி தெரியாது. இந்த மாடுக்கு அந்த மாடு இது முட்டு தள்ளும் போது பக்கத்தில் ஒரு வாகனத்தில் வர்றவன் இடித்து கீழே விழுந்து செத்து போயிடுவான். ஏதோ நடக்கும். அந்த மாதிரி இந்த ரவுடிசம் பண்ணுறவன், போதை பழக்கத்தில் இருக்கிறவன், இவன்கள் கிட்டத்தட்ட 5 அறிவு மிருகங்கள் மாதிரி தான். இப்போ எப்படி ஆயிடுச்சுன்னா அவங்களுக்கு எதை பற்றியும் கவலை இல்லை. போலீஸை பற்றி சுத்தமாக பயமே இல்லை. அதனுடைய விளைவு தான். நீங்கள் பக்கத்தில் தானே பூக்கடை ஸ்டேஷன் இருக்குது. ஆமாங்க, பூக்கடை போலீஸ் ஸ்டேஷன் அங்கே தானே இருக்குது. அதே ரோடு அப்படியே போனீங்கன்னா பூக்கடை போலீஸ் ஸ்டேஷன். இன்னொன்று நீதிமன்ற வளாகம்னா அங்கே போலீஸ் பாதுகாப்பு எனி டைம் இருக்கும். வாசலில் எப்போவுமே எல்லா வாயிலும். அங்கேயே சண்டை போடுறாங்கன்னா எப்படி? அங்கே தானே அடித்தாங்க ஒருத்தரை போட்டு வைக்கல. ஆமாம், அது ஒரு முன்னுதாரணமாக பார்க்கப்படுது. அது அதே மாதிரி பல்லவன் சாலை முக்கியமான இடம். அங்கேயும் இந்த இது நீங்கள் அந்த சைடு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அந்த ஏரியாக்களில் கஞ்சா அப்பு மாதிரி அது. அந்த ஏரியாக்கள் ஃபுல்லாக கஞ்சாவுக்கு பேர் போனது அந்த காலத்தில் இருந்து. இந்த பல்லவன் சாலை இந்த சைடு, இந்த வார் மெமோரியல் சைடு, இங்கெல்லாம். அப்போ இந்த மாதிரி விவகாரங்களில் காவல்துறை மேலே பயம் இல்லை. இவங்கெல்லாம் பிடிச்சோன்னா கையை உடைக்கிறாங்க, காலை உடைக்கிறாங்க, வலிக்கு வந்துட்டேன்னு கதை சொல்கிறாங்க, என்கவுண்டர் பண்ணுறாங்க. ஆனால் அவங்களால இந்த மாதிரி விஷயங்களை தடுத்து நிறுத்த முடியுதா? ஏன்னா இது அதில் அடங்காத விஷயம். எப்படி அடங்கும்? தொடர் ரோந்து பணி, தொடர் காவல் பணி, ப்ளஸ்ஸு போதைப் பொருள் பயன்பாட்டை குறைப்பது, எல்லா இதுவுமே அதுதான். ஒருவேளை காவல்துறைக்கு போதுமான ஆட்கள் இல்லாத ஒரு குற்றச்சாட்டாக பார்க்க முடியும். ஆமாம், இருக்குது. கண்டிப்பாக இருக்கிறவங்களையும் பந்தோபஸ்து போட்டிங்கன்னா பந்தோபஸ்து போயிடுறாங்க. அப்போ என்ன பண்ணுவோம்? இன்னொன்று போலீஸுன்றது நான் சொன்னது தான், மரியாதை தான். போலீஸ் எண்ணிக்கை இல்லை. அப்போ அந்த மரியாதையும் அந்த பயமும் தான் அவங்கள வந்து சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க வைக்கும். அந்த பயம் எப்போ போயிடும்? அவன் போதை, மற்ற கலாச்சாரம், குற்ற உணர்வு அதிகமாக வருது. ப்ளஸ்ஸு போலீஸை நெருங்கமாக லஞ்சம் கொடுக்குறது, மற்ற விஷயங்கள்லாம் வரும்பொழுது அவனுக்கு போலீஸை பற்றி பயம் போயிடும். அப்புறம் அரசியல் தலையிடம் இருந்துச்சுன்னா இன்னும் தைரியமாக அடிப்பான். அதான் அந்த வக்கீல் அடிச்சிருக்கேன். அவ்வளோதான். அதனால் இந்த விவகாரங்களில் சுத்தமாக சட்டம் ஒழுங்குன்றது மிக 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 மோசமாக மாறி வருகிறது அப்படின்றதுக்கு இது எல்லாமே பெரிய உதாரணம். கண்டிப்பாக. இதை தொடர்ந்து பிரதமர் மோடி அவர்களுடைய கோவை பயணம். இந்த கோவை பயணத்தை ஒட்டி நம்ம எப்போவுமே பார்க்கப்படுறது வந்து மோடி அவர்கள் வந்தானே அடுத்த நாள் ஏதாவது ஒரு ரைடு அந்த மாதிரி விஷயங்களும் இருக்கும். பட் இப்போ தேர்தல் நெருங்கிட்டு வருது. எடப்பாடியார் அவர்களை சந்திக்கிறதுக்கு நேரம் கொடுத்துருக்கிறாரு. வரவேற்கிறதுக்கு வேலுமணி அவர்களும் திண்டுக்கல் சீனிவாசன் அவர்களும் போகிறாங்க. பிரதமர் மோடி அவர்களுடைய இந்த பயணம் அரசியல் ரீதியான எந்த மாதிரியான பூகம்பத்தை கிளியருக்கு வாய்ப்பு இருக்கும்? இது எல்லாம் இந்த பத்திரிகையில் கிளப்புறது, இதெல்லாம் இது எதுவுமே கிடையாது. மோடி அந்த விவசாயிகள் மாநாட்டில் கலந்துக்கிறதுக்கு 3-4 மாதத்துக்கு முன்னாடியே டேட்டு கொடுத்தாரு. அப்புறம் பல காரணங்களால் தள்ளி போய் இப்போ டேட்டு கொடுத்து வராரு. ஏர்போர்ட்டில் இறங்கி நேராக அங்கே வர்றாரு. மறுபடியும் முடிச்சுட்டு ஏர்போர்ட்டுக்கு போயிட்டு மறுபடியும் இன்னொரு நிகழ்ச்சிக்கு போயிடுறாரு. அவ்வளோதான். இதில் அவர் சந்திப்பில் எல்லோரும் எதிர்பார்த்தது டிடிவி யாராவது இருப்பாங்களான்னு. யாரும் கிடையாது. ஓபிஎஸ், டிடிவி இந்த டீமே கிடையாது. அண்ணன் செங்கோட்டையனும் கிடையாது. செங்கோட்டையன்லாம் கணக்கில் இல்லை. என்னமோ அவர் தான் கட்சி ஆரம்பித்த மாதிரி பத்திரிகையில் பில்டப் பண்ணிட்டாங்க. கூட்டணிக்குள் வருவாரா? கூட்டணின்னா என்ன? ஆமாம், ஒரு கட்சி இருந்தால் கட்சிக்குள்ளே வரணும். அவராவது ஏதாவது லெட்டர்பாடு கட்சியை சுற்றினுக்கிறார் ஓபிஎஸ். ஆமாம், ஒருங்கிணைப்பு குழுன்னு சொல்லி விட்டு அது கூட இல்லை. இது அதுக்கப்புறம் ஓபிஎஸ் கூட்டணி கட்சி தலைவர்கள், இவர் நம்ம எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி இவர், ஆமாண்ணா, அவர் ஏசி சண்முகம், வேந்தர், ஜான் பாண்டியன் அவர்கள், கிருஷ்ணசாமி அவர்கள், இந்த மாதிரி இவர்கள்லாம் சந்திக்கிறாங்க. மேடையில் வந்து இவங்கள வந்து ஜிகே வாசன் இவங்க தான். அதனால் மற்றவர்கள் யாரும் இதில் இல்லை. பெரிய அளவுக்கு எதுவும் பேச்சுவார்த்தை எதுவுமே கிடையாது. நம்ம ஊரில் தான் தெரியுமே, விஜய் வந்துட்டார், வீல் சுற்றுது, இவன் போனாரா, அது பண்ணாரா, விஜய் ஆணையிட்டு விட்டார், பிரதமர் எச்சரித்து விட்டார், அது இதுன்னு உருட்டுறது. வர்றாங்க போகிறாங்க, அவ்வளோதான். இன்னொன்று சொல்கிறேன்,
தமிழ்நாட்டு அரசியலை எல்லா விஷயத்திலையும் கூட்டணி பேச்சுவார்த்தை மற்ற எல்லா விஷயங்களையும் பொறுப்பெடுத்து கொண்டு செயல்படுவது அமித்ஷா. உடன் இருப்பது மற்றவர்கள், நிர்மலா சீதாராமன், இங்கே இருக்கிற மாநில தலைவர்கள், இவங்க தான். பிரதமர் வேலை அது இல்லை. அதனால் பிரதமர் வர்றது போகிறதெல்லாம் வச்சுலாம் ஒன்றும் பேச. நேற்று இதை கூட அவர் சொல்லியிருந்தாருன்னு, ஒரு டெல்லியில் நேற்று ஒரு மீட்டிங் நடந்துச்சு, சசி தரூர் கூட கலந்துட்டு இருந்தார். அந்த மீட்டிங்கில் அந்த பிரைம் மினிஸ்டர் பேசும்போது, நான் என்னமோ அரசியல் மூடிலே இருக்கேன், தேர்தல் மூடிலே இருக்கேன்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு என் மேலே இருக்குது. அது கிடையாதுங்க, நான் மக்களோட மக்களாக இருக்கேன், மக்களை எப்படி மேம்படுத்திட்டு வரணுங்கிற ஒரு எண்ணத்தோடு தான் நான் செயல்பட்டு வரேன். என் மேலே வைக்கிற அந்த குற்றச்சாட்டு வந்து மிகப்பெரிய தவறு அப்படிங்கிற வார்த்தையை சொல்லியிருந்தார். அதுக்கு வந்து சசி தரூர் அவர்களும் வாழ்த்து தெரிவிச்சிருந்தார். மோடி அவர்களுடைய இந்த பேச்சு எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்தது, நான் அதை கலந்துக்கிட்டே ரொம்ப பெருமையாக இருக்குன்னு சொல்லி வாழ்த்து தெரிவிச்சிருந்தார். ரைட்ண்ணே. இப்போது எடப்பாடியார் அவர்கள் வந்து இப்போ பார்த்துட்டு இருக்கோம், என்டிஏ கூட்டணியில் அவர் வந்து ஜாயின் பண்ணியிருந்தார். என்டிஏ கூட்டணியில் ஆல்ரெடி இருந்த கட்சிகள் பல்வேறு கோணங்கள்லாம் பிரிஞ்சுட்டு போகிறோம். அது குறிப்பாக சொல்ல போனால் வந்து டிடிவி அவர்களாகட்டும், தேமுதிக இப்போ வரைக்கும் எந்த முடிவு எடுக்காமல் இருக்காங்க, பாமக அந்த முடிவு எடுக்காமல் இருக்காங்க. இப்போ எடப்பாடியார் அவர்களுடைய கோரிக்கை மேக்சிமம் வந்து ஒன்று டிஎம்கே கேசஸ் விஷயமாவோ ஏதோ ஒரு விஷயமா கோரிக்கைன்னு ஒன்று இருக்க வாய்ப்பு இருக்கும். அது எந்த மாதிரியான கோரிக்கை இருக்க வாய்ப்பு? ஏன்னா கூட்டணி அமைப்புங்கிறது கிட்டத்தட்ட ஏப்ரலில் இந்த கூட்டணி உருவான காலத்திலேருந்து இப்போ வரைக்கும் ஒரு கூட்டணியாக இவங்க இணைஞ்சு செயல்படலை. அது ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டாகவும் நம்ம பார்த்துட்ருக்கோம். கூட்டணிக்கு எந்த அச்சாரமும் எந்த இடத்துலையும் விழலை. எல்லா இடங்களையும் வந்து தவறு என்னன்னா எடப்பாடி அவர்கள் மீது மட்டுமே சுமத்தப்பட்டு இருக்கு. பிஜேபியோட வேலை என்னவா இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க? இன்னைக்கு இது கேட்குறீங்களா? இன்னைக்கு இதை வச்சு அவர் என்ன கொடுக்க வாய்ப்பு இருக்கும்? எதுவுமே இல்லை, எதுவுமே இருக்காது. கூட்டணி பேச்சுவார்த்தைகள் போய்கிட்டு இருக்குது, நல்லபடியாக இதாகுது, ரைட்டு. இதெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கணும். கூடுதலாக வழக்குகள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தேங்கி நிற்கிது, அதை தான் பண்ணுங்கன்னு வேணால் கேட்கலாம். அதை கூட நாளைக்கு எழுதுவாங்க, இடி வழக்குகள் ஏன் தாமதப்படுகிறது, எடப்பாடி கோரிக்கை மனு கொடுத்தாரு. அதில் மற்றபடி பெருசாக ஒன்றும் இருக்காது. இப்போ இந்த மெட்ரோ, கோவை மதுரை மெட்ரோ வச்சிங்களேன், ஆமாம், அதான் என்னோட கேள்வி. அதை வேணால் கொடுக்கலாம், விரைந்து இதாக பண்ணி கொடுங்க, அந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு அடியில் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வேணால் கோரிக்கை இருக்கலாம். இல்லை வேறு சில மாநிலம் சார்ந்த கோரிக்கைகள் இருக்கலாம். மற்றபடி மோடி கிட்ட அரசியல் சம்பந்தமாக, கூட்டணி சம்பந்தமாக எதுவும் இருக்காது. ஏனென்றால் அதை பார்த்து கொள்வது முழுவதும் அமித்ஷா. சரிண்ணே. பிரைம் மினிஸ்டர் இன்றைக்கி வராது. இன்னைக்கு காலையிலே நியூஸ் பரபரப்பு தமிழ்நாட்டில் வந்துட்டு கோயம்புத்தூருக்கும் மதுரைக்கும் மெட்ரோ இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்திருக்கு, நியூஸாக வந்திருக்கு. இதுக்குண்டான காரணம், சரியான காரணம்னா 2011 மக்களெடுப்பு கணக்கெடுப்பு மூலமாக தான் அந்த விஷயம் வந்திருக்கு. போதுமான அளவுக்கு மக்கள் தொகை அங்கே இல்லை அப்படிங்கிற ஒரு காரணத்தை சொல்லியிருக்காங்க. கணக்கெடுப்பு பண்ணிட்டு பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. அதற்கு முன்பே எங்களுடைய முதல்வர் அவர்கள் நீங்கள் என்ன கட்டுற நானே கட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அவருடைய கருத்துக்கும் இவருடைய எதிர்கருத்தையும் எப்படி பார்க்குறீங்க? முதல்வருக்கும் யதார்த்தத்துக்கும் சம்பந்தம் இல்லை. முதல்வருக்கு என்ன நடக்குதுன்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க. முதல்வர் உடனடியாக ரியாக்ட் பண்ணுறாரு, லோக்கல் கட்சி தலைவர் மாதிரி ரியாக்ட் பண்ணுறாரு அப்படின்றதுக்கு இது மிக சிறந்த உதாரணம். ஏன்னா ஒரு முதல்வருக்கு மெட்ரோ நடக்கிறதுல ஏன் கேன்சல் ஆச்சுன்ற தகவல் முறையாக சொல்லப்படணும். அந்த மாவட்ட செயலாளர்களோ இல்லை மாவட்ட அமைச்சர்களோ இல்லை இது சம்பந்தமான அதிகாரிகளோ இதுக்கு இருக்காங்கல்ல, தனி அதிகாரிகள் உண்டு. மெட்ரோக்கு தனியாக ஐஏஎஸ் இருக்கார். அவரோ அவங்கள்ட்ட என்ன ஆச்சு, கலைஞராக தானே சொல்லுவார், என்னையா வர சொல்லு, என்ன ஆச்சு, ஏன் போகுது அப்படின்னா, ஐயா இல்லைங்க ஐயா 2011 முதல்ல இந்த பிரச்சனை என்ன, 20 லட்சம் பேர் இருக்கணும், ஓட்டணுன்னா அவனுக்கு ஏதாவது வருமானம் வரணும் கண்டிப்பாக. அப்போ 20 லட்சம் பேர் இருக்கணும். 20 லட்சத்துக்கும் 2011 எடுத்த சென்சஸ் அடிப்படையில் தான் அந்த திட்டம் நகருது. அது பிரகாரம் பார்த்தா இல்லை ஐயா, 2021 எடுக்கணும், கொரோனானால எடுக்கலை, 27 எடுக்க போகிறாங்க. அதனால் இந்த 17-16 வருஷத்தில் 20 லட்சமாக இருக்கும், எங்கேயோ போயிடும். அதனால் அந்த அடிப்படையிலலாம் நம்ம வந்து பார்க்கணும், அதுக்கான திட்ட அறிக்கை தயார் பண்ணி நம்ம கொடுக்கணும். வேறு ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. இதை காரணங்க அமைச்சு நிறுத்தியிருக்காங்க. அது நம்ம அவங்களே சொல்லிட்டாங்க, அந்த அதிகாரிகளே. நாங்கள் அதுக்கான வரைவு திட்டம் கொடுத்து இவ்வளோ நாளாக என்ன கொடுக்கல, என்ன பண்ணீங்க, இதை வேகப்படுத்துகிற என்ன வேலை பண்ணீங்கன்னு தெரியுதா இவங்களுடைய லட்சணம் எல்லாமே. நீங்கள் ஏதாவது இறங்கி பண்ணியிருந்தீங்கன்னா அதில் என்ன தப்பு ரைட்டுன்னு தெரிஞ்சிருக்கும், அப்போ அறிக்கை கரெக்டாக வந்திருக்கும். இங்கே என்ன நடக்குது, ரத்துன்னு ஒன்றா இங்கே ஒரு டீம் ஓடிடும். இது ஒன்றுக்கு 5 பேர் வச்சுக்கிறீங்களா, அவங்க வேலை இல்லாமல் தானே இருக்கிறான். அதுக்கு 5 பாயிண்ட் ஒன்று வருவான், சார் இதை எடுத்து ஒரு அறிக்கை விட்டிங்க வச்சுக்கிங்க, எடுத்த மாதிரி இருக்கும். தமிழகத்தை வஞ்சிக்கிறார்கள். ஆமாம், வஞ்சித்தாலும் நாங்கள் இருக்கிறோம். அதில் அப்படி தான் இருக்குது. கூட்டாட்சி தத்துவத்தை மீறி கூட்டாட்சி தத்துவம் இது எல்லாம் என்ன மானிய தேனை பொன்மன்லாம் போட்டுக்கோ. ஆமாம், போட்டு ஒரு அறிக்கை விட்டுறேன். கொஞ்சமாவது அந்த ஐஏஎஸ் அதிகாரியாவது கூப்பிட்டு என்ன நடக்குது, ஏன் நீங்கள் இந்த ப்ராஜெக்டை முதல்லையே கொடுக்கல, இப்போ சொல்கிறீங்களே, இப்போ மக்கள் தொகைக்கு ஏற்ற மாதிரி கொடுத்து நாங்கள் வாங்குறோம், ஏன் இவ்வளோ நல்லா செய்யலை, என்ன பண்ணிட்டு இருந்த, இந்த கேள்வி தான் முதலமைச்சிட்டு வரணும்.
உளவுத்துறையை கூப்பிட்டு ஏன் பண்ணல, ஏன் இதுக்கான ரிப்போர்ட் கொடுக்கல, என்ன பண்ணீங்க, இந்த ப்ராஜெக்ட் ஏன் இதாகுது, மற்றவர்களை கூப்பிட்டு கேட்டு பண்ணிவிட்டு அறிக்கை அதுக்கேற்ற மாதிரி விடணும், டோஸ் விட்ருக்கணும். ஆனால் இங்கே அதிகாரிகள் தப்பாக சொல்கிறாங்க தெரியுதா? ஆமாம் ஐயா இந்த மேட்டரில் இந்த மாதிரி விட்டோம் வச்சுங்க அறிக்கை முடிஞ்சது, மாடி போயிடுவாங்க, ஜனங்கள்ட்ட அப்படியே ரீச் ஆகும். மாநில கொள்கைகளை விட மாட்டோம், தமிழ்நாடு தோற்காது, தமிழ்நாடு தலை வணங்காது. யோ என்னயா ஒரு ப்ராஜெக்ட்டு, இப்போ இருக்கிற மக்கள் தொகை ஒரு அனுமானத்தில் இல்லை இந்த ஓட்டர் ஐடி இந்த ஓட்டு போட்டவங்க இந்த அடிப்படையெல்லாம் பார்த்தா இத்தனை லட்சம் பேர் கோவையில் மதுரையில் இருக்காங்க. அந்த அடிப்படையில் இந்த ப்ராஜெக்டை கொடுக்கணும், மறுபடியும் இது பண்ணணும், ஒர்க் பண்ண வேண்டியது இப்படி தானங்க செயல்படணும். இது என்னங்கன்னா அதெல்லாம் இல்லை. அப்போ யாரோ போட்டிருக்காங்க முதலமைச்சர் அறிக்கை கொடுக்கறதுக்கு முன்னாடி கொஞ்சம் இதெல்லாம் யோசிச்சுட்டு கொடுங்க அப்படின்னு. அப்போ எனக்கு என்னென்னு கொடுத்துட்டாரு அறிக்கை, அவர்கள் விளக்கம் கொடுத்துட்டாங்க ஒரு சேனலில், முதலமைச்சர் எதிர்ப்பு அதில் 80 ஒரு 480 சொல்கிறான், 4/8/3/24 32 480 சொல்கிறான். அப்புறம் அந்த இது ஆனது, அந்த இது ஆனது என்னடா ஆனது, ஆவாதனால தான்றாங்க பிரச்சனை. சரி இது ஆனது, மெட்ரோ பணி ஆனது. எனக்கு உண்மையிலேயே எனக்கு அதெல்லாம் செய்தியில் இல்லை, இவங்க சொல்லும் போது இரிட்டேட் ஆகுது. இவங்க எடிட்டருங்கன்னு இருக்கானுங்களா இல்லை தூங்குறாங்களான்னு தெரியல. 80 ஏன்னா எடிட்டர் தான் சொல்கிறான், 80 நான் தான் ஆரம்பிச்சு வச்சான். இப்படியே போகுது. அதில் அவங்க என்ன சொல்கிறாங்க, முதலமைச்சர் இந்த பணியை நிறுத்தப்பட்டதுனால அவர் எதிர்த்து அறிக்கை விட்டுருக்காரு. அது அவருடைய அறிக்கை சொல்கிறாங்க. அடுத்த செய்தியை மெட்ரோ விளக்கம், மெட்ரோ அதிகாரி அந்த மாதிரி பண்ணி கொடுப்போம். என்னடா இது 2 நியூஸ், நீ அது கூப்பிட்டு சொல்லலாம் அந்த தலைவரை, தப்பாக கொடுக்குற தலைவரை, வழக்கம் போல் தப்பாக கொடுக்குற தலைவரை. இதுதான் இவருடைய என்ன லட்சணத்தில் இருக்காங்கன்னு பாருங்கள். அதிகாரிகள் என்ன பண்ணுறாங்க, அமைச்சரை கூப்பிட்டு கேளுங்க, ரகுபதியை கூப்பிட்டு கேளுங்க, சூப்பராக இருக்கும், விட மாட்டோம், ஆமாம் நாங்களே கல் எடுத்து கட்டுவோம், சென்னையில் மெட்ரோ ரயிலை மறிப்போம், அந்த அளவுக்கு போயிடுவார். அதனால் இவர்கள் எந்த லட்சத்தில் இருக்காங்கன்றது இந்த ஒரு மேட்டரை உதாரணம். தமிழ்நாடு அரசு இந்த விஷயத்தில் மறுபடியும் திட்ட மதிப்பீடை மாற்றி மக்கள் தொகை கணக்கீடு லேட்டஸ்ட்லாம் இது பண்ணி கொடுத்து மறுபடியும் கொண்டு போகணும். இப்போ நானே பண்ணுவேன்ட்டாரா, எங்கே நிதி எப்போ பண்ணுவீங்க? இப்படி தானே சென்னையில் சொல்லி அசிங்கம் விட்டாருங்க. அதனால் இல்லை நீயே பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? இல்லைண்ணா எனக்கு இன்னொரு டவுட்டு கொடுவாங்க, இந்த எய்ம்ஸ் விஷயத்தில் செங்கலை தூக்கிட்டு வந்தார் துணை முதல்வர். ஆமாம், இப்போ அந்த எய்ம்ஸுக்கு உண்டான ஸ்டெப் நீங்கள் என்ன எடுத்திருக்கீங்க? ஒன்றும் கிடையாது. அரசு நிலத்தை நீங்கள் எடுத்து கொடுத்துட்டு நீங்கள் கேட்கலாமே சென்ட்ரல் கவர்மெண்ட்டை, இப்போ வரைக்கும் கையப்படுத்தவே கிடையவே இல்லை, பண்ணவே இல்லை. ஆனால் அதை மறைச்சிக்கிட்டு இப்போ வரைக்கும் எய்ம்ஸ் கட்டலன்னு சாதகா சொன்னாங்க. மற்ற 2 இப்போ கோவை சென்னை மற்றதுலேயும் கொண்டு வரதுக்கான ஏற்பாடு பண்ணிடலாம், அதையும் அப்படியே நிற்கிது. அதனால் இவர்கள் வேலை செய்கிறது கிடையாது, குற்றம் சொல்கிறது தான். அப்போ வேலை செய்கிறது, நான் சொல்கிறேன் திரும்ப ஒரு அரசியல் ரீதியாக இயங்குறது அது வேறு. அரசு ரீதியாக அதிகாரிகளை வைத்து வேலை செய்கிறது, வேலை வாங்குறது, நிதியை வாங்குறது, திட்டங்களை கொண்டு வர்றது, இதை மற்ற மாநில முதல்வர்கள் சிறப்பாக பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் இங்கே உட்காந்துட்டு வீரவசனம் பேசிக்கிட்டு இது எதெல்லாம் தேர்தல் இதாக பார்க்கலாம். எஸ்ஐஆர் போச்சா? முடிஞ்சது போச்சா? எஸ்ஐஆர்னால இன்னைக்கு வாயை திறக்க மாட்டேங்கிறாங்க. இவங்களுக்கு சார் ஒத்து வரல நினைக்கிறேன். சார் எப்பவுமே ஒத்து வராது, ஸ்கூல் படிக்கிற காலத்துலேருந்து சார் ஒத்து வர்றாரு. ஸ்கூலுக்கு போனால் தானே சாரை பிடிக்கும், அதுதானே இதெல்லாம் வாய்ப்பு இல்லாமல் இருக்குது. தொடர்ந்து பல்வேறு குற்றச்சாட்டுகள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதில் குறிப்பாக சொல்ல போனால் நம்ம மக்கள் நீதி மையம் கமலஹாசன் அவர்கள் நேற்று ஒரு ப்ரோக்ராமில் கலந்துட்டு இருந்தாருண்ணே. கூட்டணி சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்குறோம். அதில் குறிப்பாக சொல்ல போனால் அவர் சொன்ன வார்த்தை, ரிமோட்டை வச்சு நான் டிவியை உடச்சிட்டு இருந்தேன், இன்றைக்கி ரிமோட்டை நான் ஒரு வாரமாக வச்சுட்டு போயிட்டேன் அப்படின்னு என் மேலே ஒரு குற்றச்சாட்டு இருக்குது அப்படிங்கிற சொன்னாங்க. அதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்துருக்காருண்ணே. இருந்து உங்களுக்கு யாரும் புரியலன்னாங்க, உங்களுக்கு எதாவது புரிஞ்சால் சொல்லுங்கள். ரிமோட்டை யாரும் தூக்கி போயிட்டாங்கன்றாரு, அதானே தெரியல. அப்புறம் பாசிசத்தை எதிர்ப்பது தான் என்ன, இதில் பண்ணால் பாசிசத்தை எதிர்ப்பதான் சேருவது தான் ஒரே வழி, அதனால் இதே வழி. அப்போ எதுக்கு மக்கள் நீதி மையம் ஆரம்பிச்சிங்க? அப்போ இந்த பாசிசம் இல்லையா? நீங்கள் ஆரம்பித்த அப்புறம் தான் பிஜேபி பாசிசம் உள்ளே வந்துச்சா? அப்போ என்டிஏ கூட்டணி இருந்தது, அதே பாசிசத்தோட பி டீம் தானே உங்களை சொன்னாங்க. அப்புறம் அன்றைக்கி பாசிசம் எதிர்க்கிறதுக்கு தானே நீங்கள் தாங்கள் மையம்னு எதுக்கு பேர் வச்சிங்க? ஆமாம், திமுக கூட்டணி எவ்வளோ கடுமையாக கண்டிச்சிங்க. இந்த மாதிரி கூட்டணிலாம் சேர்ந்து ஆதாயம் பெறுவதற்காக நான் ஒன்றும் கட்சி ஆரம்பிக்கலன்னு பேசுனீங்களா? அது அப்புறம் இப்போ எதுக்கு போனீங்க? ரெட் ஜெயின்ட்டா, விக்ரமா, இவங்களெல்லாம் இதுக்கு லாய்க்கு இல்லாத ஆட்கள்னு தெரியுதா? அரசியலில் நீ உட்காந்துட்டு ஏதோ ஒன்றாது ஏற்றுக்கொள்ளாதவங்க போங்க, அதான் அவங்களால சொல்ல முடியும் கடைசியில். ஏன்னா அவங்கள்ட்ட பதில் இல்லைன்னா என்ன சொல்லுவீங்க? பிக் பாஸில் மட்டும் கண்டஸ்டண்ட்டை பேசுனீங்கல்ல, ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும், அன்றைக்கி எவனாவது ஏற்றுக்கிட்டா இதுதான் இது, ஏற்றுக்கிட்டு போயா அப்படின்னு சொல்லியிருந்தா நீ வச்சிருப்பியாங்க உள்ளக்க? கண்டிப்பாக. அன்றைக்கி உட்காந்து எல்லா அறிவுரையும் சொன்னால, கட்சியை ஆரம்பிக்கிறது மையன்னு பேர் வச்சுருக்குது, நாங்கள் சென்ட்ரு, இதுவும் கிடையாது அதுவும் கிடையாது. நீங்கள் அப்புறம் எதுக்கு அறிவாலயம் நோக்கி நகர்ந்தீர்கள்?
இன்னைக்கு பாசிசத்தை எதுக்கு சேர்றது தான் ஒரே வழி, அதனால தான் நான் இங்கே இருக்கிறேன்னா என்ன கதை? அப்போ விஜய்கிட்ட போங்க, அவரும் பாசிசத்தை எதிர்க்கிறாருல்ல, அங்கே போயிருக்க வேண்டியதுதானே. அவர் பாயாசத்தையும் எதிர்க்காருல. பாயாசத்தையும் எதிர்க்கிறாரு. அப்போ அவங்களுக்கு ராஜ்யசபா கிடைக்காதுல்ல. அது ஒரு காரணம் இருக்கு. நீ மரியாதை எங்கே போச்சு? ராஜ்யசபா எம்பியை வாங்கிட்டு நீ அங்கே போய் நின்னதுனால தான் மரியாதை போச்சு. ஆனால் இப்போ திமுக கூட்டணியில் இருக்கிற இன்னொரு கட்சி வந்து பலமான கட்சி நம்ம விசிகா காங்கிரஸ். காங்கிரஸை பற்றி வந்து ஒரு பெரிய விஷயம் நடந்துட்டு இருக்கிற விஷயம் செல்வ பிறந்தகையோட மாற்றம் இருக்கும் அப்படிங்கிற ஒரு பரபரப்பும் போயிட்டு இருக்கு ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் என்னன்னா, செல்வ பிறந்தகை அவர்கள் நேற்று பேசும்பொழுது நாங்கள் பண்ண எஸ்ஐஆர் என்பது வேறு, இன்றைக்கு வந்து பிஜேபி பண்ணுற எஸ்ஐஆர் என்பது வேறு, என்ஆர்சி மூலமாக எஸ்ஐஆரை அவங்க வந்து பண்ணுறாங்க, இந்த எஸ்ஐஆர் வந்து என்ஆர்சிக்கு தான் உதவும், இதுக்கு உதவாது, எலெக்ஷன் கமிஷனுக்கு உதவாது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்காரு. அது டெல்லியிலேருந்து வச்சிருக்காரு. எப்படி பார்க்குறீங்க? முதல்ல செல்வ பிறந்தகை மாற்றம் பற்றி சொல்லிடுறேன். செல்வ பிறந்தகைக்கான டேர்ம் முடியுது. எப்படி இருந்தாலும் அவர் இந்த சட்டசபை தேர்தல் முடிஞ்சோடனே மாற்றப்படுவார். அதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கு வாய்ப்பு இருக்குது. 2 தடவை இருந்துட்டார். ஆமாம். அதனால் அவரை வந்து மாற்றப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. செல்வ பிறந்தகை தூக்கி அடிப்பதற்கான வேலைகள்லாம் இல்லை. ஏன்னா அவரை சங்கடப்படுத்தணும், அவருக்கும் திமுகவுக்கும் சண்டை மூட்டி விடணுன்றதுக்காகத்தான் அந்த மாணிக் தாக்கூர், இந்த ராஜேஷ்குமார், அழகிரி இவங்கெல்லாம் காங்கிரஸ் கூட நாங்கள் திமுகவோட கூட்டணி இல்லை அப்படின்னு கிளப்பி விட்டுட்டுருக்குறாங்க. இன்னொரு பக்கம் இந்த பிரவீன் சக்கரவர்த்தி இவர்கள் போன்றவர்கள், ஜான் ஆரோக்கியசாமி போன்றவர்கள் பத்திரிகையாளர்கள்ட்ட ஒரு மாதிரி தாவேக காங்கிரஸ் கூட்டணின்ற மாதிரி உருட்டிகிட்டு இருக்கிறாங்க. இது எல்லாத்தையுமே நேற்று கூட செல்வ பிறந்தகை மறுத்துட்டார். எஸ்ஐஆருக்கு பிறகு, பீகாருக்கு பிறகு யாருமே இல்லை, இவங்களுக்கு செம்ம அடி. அதனால் ராகுல் காந்தி போயிட்டார். இவர்கள் இங்கே மாட்டிட்டாங்க. இங்கே மரியாதை இல்லை காங்கிரஸுக்கு. வின்னிங் பர்சன்டேஜே ரொம்ப லோ ஆகிடுச்சு. அதை ஒட்டி தான் திமுக இவங்களை டீல் பண்ணோம். சும்மாவே லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணியிருந்தாங்க. இதை குறைக்கிறதுக்கு தான் செல்வ பிறந்தகை ட்ரை பண்ணிகிட்ருக்காரு. அதையும் மீறி தாவேகா கூட்டணிக்கு காங்கிரஸை போக விடாமல் தடுக்கிற வேலையெல்லாம் திமுக செய்யும். அதுக்கு சாம பேதம் தானே தண்டம். எல்லாமே நீங்கள் தலைவர்களெல்லாம் கரெக்ட் பண்ணுற வேலை பண்ணுவாங்க. அது கலைஞர் காலத்து ஸ்டைல் அது. அதனால் சீட்டை கொடுக்குறத விட தலைவர்களை கரெக்ட் பண்ணிட்டா பாதி விஷயம் முடிஞ்சிடும். அந்த வேலையெல்லாம் பார்த்துக்குவாங்க. இவர்களுக்கு பல இடங்களில் டெல்லி வரைக்கும் இந்தியா கூட்டணின்றதுனால தாவேகா போகிறதுலாம் சாத்தியம் இல்லை. இது ஒரு விஷயம். இன்னொரு விஷயம், செல்வ பெருந்தகை நீ என்ன பேசுறது, கே பாலகிருஷ்ணன் நீ என்ன திரும்ப நான் பேசுகிறேன் பார் அப்படின்ட்டு இந்த 2005 சாரு, 2001 சாரு, 2002 சாரு, 2005 சாருன்றோன்னா இப்போ தான் இவங்களுக்கே தெரிஞ்சிருக்கு. இது வரைக்கும் இவங்க ஊட்டியிருந்தாங்க, சாரே வரலன்னா ஊட்டியிருந்தாங்க. இதுதான் ஃபஸ்ட் டைமுன்னு. 2005 சாருன்னு எல்லாம் போட்டு அடித்த உடனே என்னப்பா இது புதுசாக இருக்குது அப்படின்னோன்னா மிரண்டு போய் அந்த சார் வேற இந்த சார் வேற. அந்த சார் வந்து குடியுரிமைக்காக கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்க? 1987க்கு முன்னாடி பிறந்திருந்தால் கீழ்கண்ட சான்றிதழ்களில் ஏதேனும் ஒன்றை சமர்ப்பிங்கன்றாங்க. என்னென்னா 87 வந்து அந்த பீரியடில் உங்களுக்கு அவங்க அப்பாவுக்கு இல்லை நீங்கள் கேஸ் பில்லு, ஏதாவது எல்ஐசி அது இது, அப்புறம் பாஸ்போர்ட் காப்பி, இல்லைன்னா வேறு ஏதாவது ஸ்கூல் சர்டிஃபிகேட்டு இல்லைன்னா பிறப்பு சான்றிதழ், அப்படி இல்லைன்னா இது அசல் ஆதார் வரைக்கும் வந்து முடியுது கொடுத்துருப்பாங்க ஆதாரை. இதில் குடியுரிமை சார்ந்த விஷயங்கள் எங்கே வருது? இதில் ஒரு பத்திரிகையாளர் 2025 பீகார் இதை வைத்து கேட்கிறார்கள். இதன் மூலயமாக தெரியுதா கோடிக்கணக்கான பேரை இங்கே இறக்க போகிறாங்க. இதில் 2 விஷயந்தான். இங்கே பீகார் வாக்காளர்களை கொண்டு வந்து இறக்கிறதுக்கு இங்கே இருப்பிட சான்றுக்கு ஆதார் அட்டை இல்லை வேறு ஏதாவது ஒன்று தேவை. அதை எத்தனை பேர் இங்கே கோடிக்கணக்கில்ன்றாங்க, கோடியிலே வரல இங்கே. சரி, கோடியில் வந்தாலும் எத்தனை பேர் வேலையை பார்ப்பான்? இல்லை அதை ஆதார் எடுத்துகிட்டு ஓட்டு வாங்குறத பார்ப்பான். அவனுக்கு இங்கே ஓட்டு போகணுன்னு என்ன அவசியம் ஆச்சா? அதை மீறி வர்றார்களே அவர்கள் பாஜக வாக்களிக்கிறார்களே. பாஜகவுக்கு வாக்களிப்பார்கள் என்றால் வாக்குரிமை தரமாட்டீங்களா? திமுக வாக்களிச்சா தான் வாக்குரிமை தருவீங்களா? இந்த கேள்வி இயற்கையாக ஒருத்தன் எந்த ஸ்டேட்டில் போய் இருக்கணும், வாக்குரிமை வாங்கணுன்றத இங்கே இருக்கிற நீங்கள் எப்படி தீர்மானிக்க? இல்லைண்ணே, அங்கேருந்து இங்கே வந்து ஓட்டு போடுறதுக்காக குடும்பத்தை விட்டுட்டு வெறும் 15,000 12,000 சம்பளத்துக்கு வந்து உட்காந்துருக்கணும்னு என்ன அவசியம்? இல்லை, இப்படி வரலாம். 15,000 சம்பளத்துக்கு வந்தவனை அவன் பிஜேபி தான் விரும்புகிறான். எப்படி நீங்கள் அதனால அவனை ஓட்டு போட வைக்கிறதுக்கு வாக்குரிமை கொடுக்குறாங்க. ஆனால் இந்திய அரசியலமைப்பு சட்டம் அதுதானே சொல்லுது. இவர் தூக்கிட்டு சுற்றினார்ல ராகுல் காந்தி, சிவப்பு புக்கு. ஆமாம்,
அந்த அரசியலமைப்பு சட்டம் தானே தேர்தல் ஆணையத்தையும் நிர்ணயிச்சிருக்குது. அந்த தேர்தல் ஆணையம் தானே எஸ்ஐஆரை நடத்துது. அதில் என்ன பிரச்சனை? மக்களை வாக்காளர்களை மாத்திர வேலையை பண்ணுங்க. இதில் எங்கே வாக்குரிமை? அதில் வந்து பீகார்காரவன் இங்கே தங்கி இருக்கிறவன் அவன் வாக்குரிமை வாங்குறதும் அரசியலமைப்பு சட்டம் அனுமதிக்க தானே செய்யுது. ஆமாம். வர்றவன்லாம் பிஜேபிக்கு ஓட்டு போடுவான்னா பிஜேபிக்கு ஓட்டு போடாதவங்கள சேர்க்கணும்னு ஏதாவது சட்டம் இருக்கா? இது எப்படி நியாயமாக இருக்கும்? இங்கேருந்து தமிழ்நாட்டிலேருந்து மகாராஷ்டிராவில் போய் இருக்கிறவங்க அங்கே விடுதலை சிறுத்தைகள்லாம் போய் நிற்கலையா? இந்தியா கூட்டணி விட்டு வெளியே போய் நின்னீங்களா? கூட்டணி ஒட்டுமை பேசி தனியாக எதிரால நின்னாரு. ஆமாம், எதிர்த்தா நின்னாரு. அப்போ வந்து அவர்களுக்கு தமிழர்கள் இவர்கள் வாக்கு வந்து திமுக தான் விழும், காங்கிரஸ் தான் விழும்னு பாஜக அங்கே பார்த்துச்சா? நீக்கல ஃபாரின் வரைக்கும் போயிட்டாங்களா? எங்கேயோ போயிட்டு எங்கெல்லாமோ போய் நம்ம பிஆர் வாங்கிட்டு உட்காந்துருக்கலையா? அப்போ எம்பி ஆகலையா? இது வந்து சிறுபான்மையினரை நீக்கி விடுவார்கள். எப்படி நீக்க முடியும்? ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் 10 குடும்பம், அதில் சிறுபான்மையினர் குடும்பம் 2 குடும்பம், அவங்களுக்கு மட்டும் பிஎல்ஓ வந்துட்டு ஃபார்ம் தரமாட்டேன்னு போயிடுவாரா? இல்லை அவங்களும் சும்மா விட்டுருவாங்களா? இது ஒரு பெரிய சான்ஸ் ஆச்சே. இல்லை நீங்கள் விட்டுருவீங்களா? இல்லை இதை கண்காணிக்க தானே உங்களுடைய ஏஜென்ட்டுங்க. என்னமோ பிஎல்ஓ தனியாக போகிற மாதிரி வாங்கிட்டு அன்னைக்கு போய் பூத்தில் உட்காரத்துக்கு அவங்க பிஎல்ஓ வச்சு உங்களுடைய ஏஜென்ட்டுங்க வச்சுருக்கீங்க, பூத் ஏஜென்ட்டுங்க. இல்லை ஆமாம். ஒவ்வொரு பாகத்தில் எப்படியும் 10 பேர் 100 பேர் வரைக்கும் உங்கள் ஆளுங்க இருக்கான், போட்டி போட்டுனுக்கிறான். நான் இருப்பேன், நீ இருப்பேன். ஏன்னா அன்னைக்கு ஒரு நாளைக்கு மட்டும் 10,000 வரைக்கும் கொடுக்குறாங்க. அப்போ நீ தெருவில் போய் எல்லாருக்கும் ஓட்டு இருக்கா? குறிப்பாக சிறுபான்மையினர் வாக்குகளை பறிக்காமல் பார்த்து கொள்வது அல்லவா உங்கள் வேலை? நீங்கள் தான் பறந்து பெரிய கட்சி தானே, அப்புறம் என்ன? அது செல்வ பிறந்தையுடைய உருட்டுகளில் புது உருட்டு. கே பாலகிருஷ்ணனோட போட்டி போடுறாரு. போட்டி ஜெயிப்பாருங்கிறது தெரியல. அதுக்கு அண்ணா அடுத்த நாளைக்கு பேசினா தெரிஞ்சு போயிடணும். குடியுரிமை பறிப்புன்றதே ஒரு போலித்தனங்க. ஏங்க பறிக்கணும்னு நான் கேட்குறேன். எதுக்கு பறிக்கணும்? எப்படி பறிக்க முடியும்? உங்களோட சர்டிஃபிகேட்டு அவங்களுடைய சர்டிஃபிகேட்னா இப்போ என்கிட்ட இல்லைங்க, 30 வருஷம் என்கிட்ட சர்டிஃபிகேட் இல்லை, உடனே என் குடியுரிமை பறிச்சிருவீங்களா? அப்போ நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம்லாம் எதுக்கு சும்மா இருக்குமா? முதல்ல என்ஆர்சியை வச்சு இவங்க உருட்டுனதே தப்பு. என்னோட 2021 பல உருட்டுகள் அது ஒரு பெரிய உருட்டு. அந்த நேரத்தில் இந்த மாதிரி சமூக ஊடகங்கள் மற்றதெல்லாம் இல்லை, இருந்திருந்தால் வச்சு கிழிச்சிட்டு இருப்போம். ஏன்னா அவ்வளோ விஷயங்கள் அது உள்ளே இருக்குது. தொடர்ந்து அண்ணன் திரும்ப அவர்கள் ஆக்சுவலாக ஒரு 3 நாளாக வந்து அண்ணன் ஸ்ரீலங்கா போயிருந்தாருண்ணே. அதனால தான் அவர் கண்டென்ட் கொடுக்கல. நம்மளும் வந்து இப்போ பார்க்க மாட்டிருக்கோம். நேற்று வந்து பேட்டி கொடுத்துருந்தாருண்ணே, நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதில் சொன்ன வார்த்தை ஒரு 2 விஷயம்ண்ணே. ஒன்று வந்து அவர் சொல்லியிருக்கிற விஷயம், இந்த எஸ்ஐஆருங்கிறது நாங்கள் முழுமையாக எதுக்கிறதுக்கு காரணமே பெரும்பாலான மக்கள் திமுக கூட்டணிக்கு வரக்கூடிய பெரும்பாலான வாக்குகளை நீக்கிடுவாங்க. கரெக்டாக சொல்லிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் பிஜேபியோட கூட்டணி இருக்கிற பிஜேபிக்கு சம்மந்தப்பட்ட பெரும்பாலான வாக்குகளை இணைச்சிருவாங்க. எப்படி அதுதானே தெரியல. அது அண்ணன் எம்பி ஒரு இயக்கத்தோட தலைவர் தொகுதியில் பிஜேபிக்கு வாக்கு கம்மியாக இருக்குப்பா, ஒரு 50,000 வாக்குகள் இணைச்சிடணும். 50,000 பேர் இந்த ஓட்டு போடணுமே. ஆமாம், எங்கே போவோம்? இணைக்கிறோம், யாரை இணைக்கிறது? இல்லை கேட்பாங்களே, ஒரு ஃபார்மில் எதுவும் இருக்கா? ஃபார்மில் எதுவும் இருக்கா? நீங்கள் யாருக்கு ஓட்டு போட விண்ணப்பிக்கிறீங்க? அது வேறு. ஒரு வாக்காளர் யாருக்கு போடுறாங்களோ தெரியாமல் தான் நீங்கள் 1000 500 கொடுத்துன்னு இருக்கீங்க. ஆமாம், உங்கள்கிட்ட வாங்கிட்டு எதிரில் போகிறவங்களாம் இருக்கிறோம். சிறுபான்மையினெல்லாம் உங்களுக்கு ஓட்டு போட நம்பிடுங்க. பட்டியலின மக்கள் உங்களுக்கு ஓட்டு போடுவாங்களா, விஜய்க்கு ஓட்டு போடுவாங்களா? அதை வேறு திருமாவளவன் சொல்ல முடியுமா? சூழ்நிலைகளும் அவரவர்களுடைய இதுவும் தான் ஒவ்வொருத்தருக்கும் மாறிக்கிட்டே இருக்கும். இப்போ சொல்கிறாங்களா, வன்னியர்கள் எல்லோரும் ராமதாஸ்கா போடுறாங்க, ஏடிஎம்கே போடுறாங்க, டிஎம்கே போடுறாங்க, காங்கிரஸ் போடுறாங்க, எல்லாத்தையும் போடுறாங்க. இவர்களாம் உருட்டிக்கிட்டு அதை நாங்கள் தான் ரெப்ரஸன்டேட்டிவ்னு சொல்லிக்கிட்டு கொஞ்சம் சீட்டு வாங்கிக்கிட்டு இவர்களுக்கு விழுகின்ற ஒரு 4,000 5,000 10,000 15,000 ஓட்டுகள் இந்த மொத்த ஓட்டில் சேரும்பொழுது வெற்றியை தேடித்தரதுனால உங்களை கூப்பிட்டு சேர்த்துக்கிறாங்க. ஜாதிய தலைவர்களை, ஜாதி சங்கங்களை, இந்த மாதிரி விஷயங்கள். அவ்வளோதானே தவிர இவர்களே முழு ரெப்ரஸன்டேட்டிவ் கிடையாது. அப்போ சிறுபான்மை மக்கள் வந்து இவர்களுக்கு தான் ஓட்டு போடுவாங்க, இவங்களுக்கு தான் இல்லைன்னா சிறுபான்மை மக்கள் வாக்குகளை பறிக்கணும்னா விஜய்க்கு போட போகிறாங்க. சிறுபான்மை மக்கள் பாதி பேருக்கு மேலே போடுவாங்கன்றதுல மாற்று கருத்தே கிடையாது, யாருக்குமே கிடையாது. அப்போ என்ன பண்ண போகிறீங்க? அப்போ விஜய்க்கு தானே அடி. இந்த பறிப்பார்கள்னு சொல்கிறீங்க. இந்த ஓட்சோர்னு ஒருத்தர் ஓட்டினார், ஓடி போயிட்டார் சிகாகோவுக்கு. பறிப்பாருன்றீங்க. எங்கே பறிப்பாங்க, எப்படி பறிப்பாங்க சொல்லுங்க. பாருங்கண்ணே, நாடாளுமன்ற கட்சி எதிர்கட்சி தலைவர் ஏங்க அவரெல்லாம் அதெல்லாம் சேர்க்காதீங்க. நீ யார்கிட்ட ஃபோன் பேசணும்னு சொல்ல முடியல. அங்கே போய் சம்சா சாப்பிட்டு வந்துருக்குறாங்க. இங்கே வேற இங்கே கல்விக்கு நிதி தரல, அங்கே சம்பிக்க வைக்க வேண்டியதுதானே. ஆமாம், தமிழ்நாட்டுக்கு நிதி தரல கல்வியிலன்னு வச்சு கிழிச்சு விட்ருவாங்க. அதெல்லாம் கச்சோரிண்ணே, ராஜ் கச்சோரிண்ணே. அதனால போயிட்டு தொடர்ந்துண்ணே அவர் இன்னொரு வார்த்தையை சொல்லியிருந்தாருண்ணே. அதாவது இளைஞர்கள் எல்லாருமே சினிமா முகத்தோடு இருக்கிறீங்கன்னு சொல்கிறது தவறு. என்னை சுற்றி பாருங்கள், என்னை சுற்றி இளைஞர்கள் கூட்டம் தான் இருக்கும். விசிகா வந்து கொள்கை பிடிப்பு இளைஞர்கள் நிறைய பேர் வந்து சேர்ந்துட்டே இருக்காங்க, நாங்கள் பார்த்துட்டே இருக்கோம் அப்படிங்கிற வார்த்தையும் சொல்லிட்டு விஜய் அவர்களுடைய அறிக்கை, அந்த விஜய் அவர்களுடைய ஆர்ப்பாட்டத்தை பற்றி கேட்கும்போது விஜய்க்கு யாரை எதிர்க்கணும், யாரை ஆதரிக்கணுங்கிற பேசிக்கே தெரில, அவர் களத்துக்கே வராதனால இந்த குழப்பம் அவர்கிட்ட இருக்குது அப்படிங்கிற வார்த்தையை சொல்லி எல்லாம் தெரிஞ்சுக்கணும்.
கூட இருக்கிறவங்களாம் வாக்குரிமை பறிக்கிறது, குடியுரிமை பறிக்கிறது லெவல் பேசுகிற அளவுக்கு அறிவாக இருந்தவர்கள். அது எவனும் பத்திரிகையாளர் தான் சொல்கிறேன்னு, பத்திரிகையாளர்கள் 4 பேர் 4 கேள்வி கேட்டால் அந்த மாதிரி வளரலாம் நிறுத்திடுவாங்க. எங்கேயாவது வளர்னா பிடிச்சிருவான், கரெக்டாக மென்னியை பிடிச்சிருவான். எப்படி சொல்லுன்னு கேட்டானா சிக்கலாகிடும். இங்கே தான் ஒன்றும் கிடையாது, மைக்கை போடுறது. இல்லைண்ணா, எனக்கு என்ன ஆச்சரியம் என்னன்னா, இவ்வளோ வருஷம் அவருக்கு பழக்கம் இருக்குது, இவ்வளோ பெரிய லெவலில் போராடி வந்திருக்காரு, அதில் மாற்று கருத்து இல்லை நம்ம சொல்ல ஏங்க நீங்கள் ஒன்று நல்லா புரிஞ்சுங்க, நீங்கள் ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் அப்டேட் ஆகணும், அதை பற்றி படிக்கணும். இன்னொன்று, கண்ணை மூடிக்கிட்டு சொல்கிறத கேட்க வாட்ஸ்அப் தகவல் இதெல்லாம் நம்பக்கூடாது. எப்படி பறிப்பாங்கன்னு தான் சொல்லணும். நீங்கள் வாக்குரிமை பறிக்கிறாங்க, குடியுரிமையை பறிக்கிறாங்கன்னா எப்படி பறிக்கிறாங்கன்னு கேள்வி வரணும்ல, கீழே இருந்து வந்தால் தானே பதில் சொல்கிறதுக்கு தயாராக அத்தை கூட்டத்துக்காவது படிச்சுட்டு போவேன். கண்டிப்பாக. இப்போ வாட்டில் நான் வளரிட்டு இருக்கிறது வாட்ஸ்அப் தகவல், கூட இருக்கிறவன் அண்ணன் இந்த மாதிரி நான் போடுறதுன்னு, அப்புறம் ட்விட்டர் அதுன்னு இப்படி தானே சுற்றுறாங்க. இப்போ வரைக்கும் ஒரு தெளிவான பதில வர மாட்டேங்குதுல்ல. எஸ்ஐஆர் நீங்கள் இவ்வளோ பாசன்றீங்க, போயிடுச்சு ஃபார்ம் எல்லாத்தையும் எல்லாரும் ஃபில் பண்ணி கொடுத்துட்ருக்குறாங்க. ஆமாம். அப்புறம் என்ன, இன்னொன்று ஒருத்தர் நேற்று நல்லா போட்டிருந்தார், எனக்கு உண்மையிலேயே நல்லா இருந்தது. ஏண்டா என்னடா கேட்குறாங்க எஸ்ஐஆரில், உங்கள் அப்பா பேர் உங்கள் அம்மா பேர் அவங்க இதை கேட்குறாங்க, இதை கூட ஃபில் பண்ண தெரியாமல் ஐயோ அம்மா அழுதுகிட்டு இருக்கிற, அப்படி என்னடா நீ படிச்சிங்க, என்னடா இது பண்ணீங்க, அவ்வளோதான். அவ்வளோ சிம்பிள். வேறு என்ன கேட்டுருக்குறதுல எல்லாருமே ஃபில் பண்ணி கொடுக்க தயாரான பிறகு இவங்க வந்து இன்னும் ஓட்டிட்டு நடக்கணும். இல்லை பொதுவாக இவரோட கருத்தை பாருங்கண்ணா, யார் ஆதரிக்கணும் யார் எதிர்க்கணும் விஜய்க்கு தெரிலங்கிறாரு. இவருக்கு பின்னாடி வந்த பையன் சிராஜ் பாஸ்வான் அவர்கள் இன்றைக்கு வந்து 27 சீட்டு வரைக்கும் ஜெயிச்சு இன்னைக்கு டெப்டி சிஎம் ஆகிற அளவுக்கும் அவங்களோட ஜாதி அவர்கள் சம்மந்தப்பட்டவங்களுக்கு ஒரு அங்கீகாரத்தை வாங்கி கொடுத்துருக்காரு. ஆனால் இன்றைய வரைக்கும் அண்ணனால அது வந்து வாங்க முடியல. அவர் ஆட்சியில் பங்கு இந்த தடவை கேட்கவும் மாட்டேன்னு வேற சொல்லவும் செஞ்சுட்டாரு. இதை சொல்லியிருக்காங்க. ஏன் சொல்லியிருக்காங்கன்னா, பெரிய பிரச்சனையாக மாறிட்டு போயிட்டு இருக்குது கூட்டணிக்குள்ளே. ஒரு தரப்பு கூடுதல் தொகுதியில் கேட்கணும் அதுன்னு, அப்போ கூடுதல் தொகுதி இன்னும் பல விஷயங்களுக்கு நாங்கள் இதை டிமாண்ட் பண்ண மாட்டோம் அப்படின்னு வாலண்டரியாக வந்து சொல்லக்கூடிய நிலைமை. அது ரவிக்குமார் சொல்கிறாரு, இவர் சொல்லலை. விஜய் என்ன கோரிக்கை வைக்கணும்னு தெரியலன்னா விஜய் அந்த இதில் என்ன சொல்லியிருக்காரு, என்ன இவங்களுக்கு கோவம்னா, விஜய் சாரை முழுமையாக எதிர்ப்பார் இவங்கள மாதிரி நினச்சிட்டாப்புல, குடியுரிமை பறிப்பார்கள். அந்த வளரல் வந்து நம்ம அண்ணன் ஆதவ் மட்டும்தான் பண்ண முடியும், ஏன்னா இவங்க கூட இருந்ததுனால வளரிட்டு போயிட்டாப்புல. மற்றபடி அருண்ராஜோ நிர்மல்குமாரோ விஜயுடைய அறிக்கையோ அதை சொல்லலை. அவங்க சொன்னது என்ன, இதில் எங்களுக்கு சில சந்தேகங்கள் இருக்குது, அந்த சந்தேகங்களை சரி பண்ணுங்க. ரெண்டாவது, வாக்குரிமையை அனைவருக்கும் வாக்கு மிஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் எல்லாம் போய் ஒர்க் பண்ணுங்க, ஒருத்தர் கூட மிஸ் ஆகிடக்கூடாது. ஆமாம், அவ்வளோதான். இன்னைக்கு குழுலாம் போட்டிருக்காரு, குழு போட்டிருக்கு, அவ்வளோதான். அதனால் எஸ்ஐஆரில் உள்ள குளறுபடிகளை சரி செய்ய அந்த ஆர்ப்பாட்டம். இவர்கள் எஸ்ஐஆரை நீக்க கோரி எஸ்ஐஆர் வரக்கூடாதுன்னு கோர்ட்டில் போய் நாங்கள் அப்படி சொல்லிங்க, இப்போ வேணான்றாங்க, தேர்தல் முடிஞ்சோன்னா பண்ணிட்டோங்க. வெளியே குடியுரிமை பறிக்கிறார்கள், கப்பலில் ஏற்றி வெளியே தள்ளி விடுவார்கள், எல்லாம் பண்ணி விடுறாங்க. இல்லை வேறு ஆர்ப்பாட்டம் வேறு நடத்துறாருன்னா முகாமும் நடத்திட்டு இருக்காங்க. ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. ஆர்ப்பாட்டம் ஒரு பக்கம் முகாம் நடத்துகிறாங்க. ஆர்ப்பாட்டம் நடத்துனா முகாம் நடத்தல வச்சுங்க ஆட்சி விட்ருவாங்க. அதனால் முகாம் நடத்தினா தான் அது. பிஎல்ஓக்களை போய் ஏன் டாமினேட் பண்ணுறீங்க? பிஎல்ஓக்களை வேலையை பார்க்க விட வேண்டியதுதானே, நீங்கள் கட்சிக்காரங்க வேலையை பார்க்க வேண்டியதுதானே. ஏன் டெத்துலாம் கட் பண்ணாமல் தடுக்கிறீங்க? டெத்துலாம் நீக்கணும்ல. நீங்கள் ஒவ்வொரு எஸ்ஐஆர்லேயும் 20 லட்சம் 30 லட்சம் நீக்கப்படும் எப்போவுமே. போன 25 எஸ்ஐஆரில் நீங்கள் 2005 நீக்கினாங்க, இதுலேயும் நீக்குவாங்க, கூப்பாடு போடுவாங்க, அது தனியாக நடக்கும். இதில் என்னன்னா, அண்ணன் ஒரு வார்த்தை சொல்லும்போது, கேரளாவில் வந்து ஒரு பிஎல்ஓ வந்து தாசில்தார் ஒருத்தர் இறந்துருக்காரு, தற்கொலை பண்ணிட்டாங்க. இதே மாதிரி பல தற்கொலைகள் தமிழகத்தில் நடக்க வாய்ப்பு இருக்குது. இது தேர்தல் ஆணையத்து மேலே நாங்கள் வந்து இந்த மாதிரி பிரச்சாரத்தை இன்னைக்கு புதுசு இல்லை. ரம்மியில் தற்கொலை பண்ணிட்டா என்ன நான் சொன்னாங்க, ஐயோயோ ரம்மி, அம்மம்மா ரம்மி, இன்னைக்கு ரம்மி இருக்குல்ல. ஆமாம், இன்னும் நடந்து தானே இருக்குது. அப்புறம் அன்னைக்கு என்னன்னா, இதை ஆளுநருக்கு எதிராக பிரச்சாரம். ஒரு தற்கொலை நடந்தால் போதும் எல்லா ஊடகங்களும் பார்த்தீர்களா ரம்மியால், ஏண்டா அவனும் ரம்மியில் போய் விளாண்டானே, அதை கேட்டிங்களாடா, அது ரம்மிக்கு எதிராக நீங்கள் பிரச்சாரத்தை கொண்டு போனீங்களா? அதெல்லாம் இல்லை. அவன் ரம்மி விளாண்டா தற்கொலை பண்ணிக்கிட்டான், பணம் இது, அவன் வந்து தைரியம் இல்லை, தற்கொலை பண்ணிட்டான். ஆனால் பார்த்தீங்களா ரம்மி ரவி அப்படி இப்படின்னு அப்போவே சொன்னாங்க, இதில் ரெகுலேஷன் கொண்டு வரணும், இது தடை செய்ய முடியாது, இது இன்டெலெக்சுவல் கேமாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, உச்சநீதிமன்றம் இன்டெலெக்சுவல் கேமை தடை செய்யாது, ரவி உட்பட எல்லாரும் சொன்னாங்க. ஆனால் இவர்கள் எல்லாம் என்னென்ன பேச்சு பேசுனாங்க, பத்திரிகையாளர் உட்பட எல்லாருமே பேசுகிறாங்க. நாங்கள் கொஞ்சம் பேர் மட்டும்தான் இது அப்படி வராது, நீ சுப்ரீம் கோர்ட்டே போனாலும் ரம்மியெல்லாம் தடை பண்ண மாட்டாங்க, ஏன்னா அது இன்டெலெக்சுவல் கேமில் வருது, மூளையை பயன்படுத்தி விளையாடக்கூடாது. எங்கே அவங்களும் உங்களை சந்திச்சப்போ அதனால கோவம் இருக்குமோண்ணே, மூளையை பயன்படுத்தி விளையாடுறது நம்ம. ஆமாம், அது கோவம் வரும். மூளை இருந்துச்சுன்னா சிந்திக்க ஆரம்பிச்சிருவாங்க. நம்ம வாடகைக்கு வேணால் வாங்கிக்கலாமே தவிர நம்ம மூளையை நம்ம பயன்படுத்தலாம். எதிரில் இருக்கிறவனு மூளையாக இருக்கக்கூடாது. இன்னைக்கு இருக்கான் பாருங்க பத்திரிகைக்காரன், எது சொன்னாலும் கேட்டு போகிறாங்கல்ல, அந்த மாதிரி
மூளையோட கேட்டால் பயம் வந்துடும். அப்போது ரம்மி கோர்ட்டுக்கு போனப்போ இவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, இங்கே பாருங்கள் சாஃப்ட்வேர் நாங்கள் ஏமாத்தலை, இந்த கோடிங் நாங்கள் எல்லாமே கொடுத்துட்றோம், சாஃப்ட்வேர் ஃபுல் டீட்டெயில் கொடுத்துட்றோம், இதில் ஏதாவது பிரச்சனை நாங்கள் ஏமாற்றிருந்தா எங்களை தடை பண்ணிட்டோம். இன்னொன்று நீங்கள் ரெகுலேட் பண்ணிக்கங்க, ஒரு ஆள் 2 ஹவர் விளாண்டோன்னா கட் ஆகிடும். இவ்வளோ தொகையை வச்சுக்கு மேலே இதானா ஆட முடியாது. இப்போ 6 ஹவர் ஆடுறான்னா அதிலே இருப்பான், கண்டிப்பாக தொகையை கூட்டிக்கினே போவான். அந்த மாதிரி இதுக்கு மேலே தொகை பண்ண முடியாது. இன்னொன்று ஆதார் இந்த மாதிரி இணைச்சி தான் விளாடணும். இந்த மாதிரி பல விஷயம் கொண்டு வந்தால் போலிகள் இதெல்லாம் தடுக்கப்படும். நாங்கள் சாஃப்ட்வேர் எதுவும் பண்ணலங்கன்னு கொண்டு வந்துட்டாங்க. அப்போ இந்த மாதிரி விஷயத்தில் தடையும் பண்ணல. இப்போ எங்கே போச்சு? இப்போவும் தற்கொலை பண்ணலையா? ஆன்லைன் சூதாட்டத்தில் பணத்தை இழந்த வாலிபர் தற்கொலை எல்லாம் வருதுல்ல. ஏன் இப்போ எந்த ஊடகமும் எடுத்துகிட்டு சுற்றலை? புரியுதா? இது ஒரு டெக்னிக்கு. நீட்டால் உயிரிழந்து, ஐயோ நீட்டா, ஐயோ உயிரிழந்துட்டாங்களே, ஐயோ அழுதார்ல. இன்னைக்கு அதே நீட்டை எதிர்கொண்டு அரசு பள்ளி மாணவர்களே 600 சில்லற பேர், தனியார் பள்ளி மாணவர்கள் எங்கேயோ போயிட்டு அவன் இந்தியா லெவலில் டாப்பில் இருக்கான். இன்னைக்கு போயா இது சும்மா நீட் கதை சொல்லுங்கிறன்ட்டு அவன் படிக்க ஆரம்பிச்சிட்டான். கட்சிக்காரனே அவன் பிள்ளைய நீட்டில் படிக்க வைக்கிறான். இப்போ எங்கே போச்சு? நீட் தற்கொலை பற்றி ஏன் இப்போ பேச மாட்டேங்கிறீங்க? நீட்டில் மட்டும்தான் தற்கொலை பண்ணிட்டாங்களா? நீங்கள் அப்படி தானே உருவாக்குனீங்க. ஏய் அரசே, மத்திய அரசே, உனக்கு இரக்கம் இல்லையா? நீட்டால் எத்தனை பேர் உயிர் உனக்கு வேண்டும்? அப்படி வேற பேசுனாங்க. 10th +2 இதெல்லாம் உயிரிழந்தோம்னா, மாநில அரசே, தேர்வு நடத்துகிறாயே, இன்னும் எத்தனை உயிர்கள் உனக்கு வேண்டும்? இப்படி யாராவது கேட்டாங்களா? எல்லா இடத்துலையும் மன தைரியம் இல்லாதவர்கள், டக்குன்னு முடிவு எடுக்கிறவங்க தற்கொலை பண்ணிக்க தான் செய்வாங்க. காதலி ஏற்றுக்கலாம் தற்கொலை பண்ணுறாங்க. அம்மா வீட்டுக்கு அனுப்பலன்னு பொண்டாட்டி தற்கொலை பண்ண வருகிறான். கணவன் அம்மா வீட்டுக்கு அனுப்பலன்னு கோச்சிக்கிட்டு, மனைவி திட்டான்ட்டு தற்கொலை பண்ண வருகிறான். இவனெல்லாம் நீங்கள் எதில் சேர்ப்பீங்க? லீவு கொடுக்கலன்னு தற்கொலை பண்ணிக்கிறோம் இருக்கிறான். ஏன்னா லீவு கொடுக்கலன்னு தற்கொலை பண்ணிக்கிறிய, வேறு ஏதாவது பண்ண வேண்டியதானே? அப்போ இந்த மாதிரி தான் தற்கொலை எடுக்கிறவங்க அந்த நேரத்துக்கு எடுக்கிற முடிவு. இதை கொண்டு அரசியல் பண்ணிங்களே. இப்போ அதே இதுதான், அவன் எதுக்கோ தற்கொலை பண்ணிக்கிட்டான், அவனுக்கு வேறு ஏதாவது பிரச்சனை இருக்கும், இல்லை அந்த நேரத்தில் அதிகாரி திட்டிருப்பான், உடனே தற்கொலை பண்ணியிருப்பான். உடனே இன்னும் பல தற்கொலைகள் நடக்கும்னா எல்லா இதுலேயும் தற்கொலை நடக்க தான் செய்யும். தற்கொலைகள் மனதைரியம் இல்லாதவர்கள் பண்ண தான் செய்வாங்க. அதை தடுக்கிறதுக்கான பிரச்சாரம் மற்ற விஷயங்கள் தான் கொண்டு போகணுமே தவிர, இதை காரணம் அரசியல் பண்ணிங்கன்னா, நீட்டுக்கு தற்கொலை பண்ணவங்க தேர்வு தோல்விகள் எல்லா தோல்விகளும் தான் எல்லாரும் தற்கொலை பண்ணிக்கிறாங்க. எவனாவது IAS IPS தோல்வியில் தற்கொலை பண்ணி பார்த்துருக்கீங்களா? கண்டிப்பாக இல்லை. ஏன்? ஏன்னா ஒரு பக்குவம் வந்துடுறது காரணமே. முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பான், பக்குவம் வரும், பண்ண மாட்டான். அந்த காலத்தில் நம்ம CA பார்க்கலாமே. CAக்கு எத்தனை தடவை இதோ கஷ்டமான விஷயம், ப்ரொஃபஷனல் கோர்ஸ் நிறைய பார்த்துருக்கோம், இன்றைக்கும் இருக்குது. அதனால் ஓரளவுக்கு பக்குவப்பட்டாங்கன்னா தோல்வி எதிர்கொண்டுருவாங்க. தோல்வின்றது வெற்றிக்கு முதல் படி அப்படின்வாங்க. இதுதான் வாழ்க்கைன்னு கிடையாது. அது கூட விஜய் சொன்னது குதிச்சாங்க, ஞாபகம் இருக்கா? ஆமாம். நீட்டில் தோல்வி அடைஞ்சு தற்கொலை செய்வது இதல்ல, நீட்டு மட்டுமே வாழ்க்கைன்னு நம்பாதீங்கன்னு. ஐயோ எங்கள் ஏழை வீட்டு பிள்ளைகள் நீட் படிப்பை தடுக்கிறே. நீட்டை நீ தான் எதிர்க்கிற, அப்போ எங்கள் ஏழை வீட்டு பிள்ளைகள் நீட் படிக்கக்கூடாதான்னு கேட்குறேன். என்ன நான் குதி போச்சு? அப்படி அவ்வளோ அக்கறை இருந்தால் மாவட்டத்துக்கு 2 நீட் பயிற்சி மையம் ஏழைகளுக்காக திறந்து பண்ணு கேட்டோம், அதுக்கு பதில் இல்லை. அதுவும் அந்த பொண்ணு பேர்லேயே, அனிதாவோட பேர்லேயே நீ தொடர்ந்துக்கோ, அனிதா பயிற்சி மையம் மாவட்டத்துக்கு 2 தோற இலவசம் இதுன்னு சொல்லு. அதனால் இவர்கள் என்னன்னா இதில் வச்சுட்டு அரசியல் பண்ணுறது, அவுட்டேட்டட் பாலிட்டிஷியன்ஸாக மாறி போய்கிட்டே இருக்கிறாங்க. அதுக்கு காரணம் கேள்வி கேட்கறதுக்கு இங்கே ஆள் இல்லை. கூப்பிட்டு உட்கார வச்சு கேள்வி கேட்டால் ஓடிவிடுவாங்க, மைக்கெல்லாம் தூக்கி போட்டு ஓடிவிடுவாங்க. தொடர்ந்துண்ணே தாவேகா ஜான் ஆரோக்கியசாமியை சுற்றி இப்போ பல்வேறு குற்றச்சாட்டுகள் வந்துகிட்டே இருக்கு. கட்சி ரீதியாகவும் சரி, சமூக வலைதளங்களையும் சரி, பல்வேறு குற்றச்சாட்டுகள் வந்துட்டு இருக்கு. இப்போ புதுசாக ஒரு குற்றச்சாட்டு வந்திருக்கு, இப்படி பார்க்குறீங்க? நான் ஆரம்பத்துலேருந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறேன், ஒரு ஸ்ட்ராட்டஜி ஒர்க்கை பார்க்கணும். ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, கட்சிக்குள்ளே யாரை சேர்க்கணும், கட்சிக்குள்ளே நான் வெளியிலேருந்து ஆளை கொண்டு வந்து சேர்க்குறேன், இப்படிலாம் கண்டிஷனில் கையெழுத்து வாங்குறாரு. ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டு வேலைக்காரன். அங்கே எங்கே உங்கள் சமூகம் மதம் எல்லாம் வருது? இங்கே கட்சிக்குள்ளே கேட்டால் அவருக்கு இவர் ரொம்ப பிடிக்குங்க, அவர் சார்ந்த மதம். என்ன நேரமும் பைபிளை கையில் வச்சுட்டே சுற்றுவார் ஆரோக்கியசாமி. அதில் வசனங்கள் பேசிகிட்டு இருப்பார். என் வேலை செய்கிற இடத்துல குரானை தூக்கிட்டு, பைபிளை தூக்கிட்டு, கீதையை தூக்கிட்டு வந்தால் கரெக்டாக இருக்குமா? அந்த வேலையை நீ பண்ணுற. 2வது, ஜானை பற்றி நான் கேள்விப்பட்ட வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு மனப்பிறழ்வு உள்ள ஒரு மனிதர் மாதிரி நடந்துக்குவாருங்க. ரொம்ப பேர் சொல்லிட்டாங்க. இப்போ நீங்கள் இருக்கீங்க, கட்சியில் ஒரு பெரிய பொறுப்பில் இருக்கீங்கன்னா உங்களை திட்டமிட்டு அவமானப்படுத்துறது, பொது வெளியில் உங்களை அசிங்கப்படுத்துறது. 2வது, யாரையாவது விட்டு உங்களை திட்ட விடுறது. இந்த மாதிரிலாம் பண்ணால் நீங்கள் ஒன்றும் ப்ரொவோக் ஆகிடுவீங்க. அதுவும் கொண்டு போய் தலைவர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது. இல்லாட்டி நீங்கள் பயந்து ஒதுங்கிடுவீங்க. இந்த வேலை
எல்லாருக்கும் எதிராக நடந்திருக்கு. குறிப்பாக வெங்கட்ராமனுக்கு எதிராக அதிகமாக நடந்திருக்கு. அங்கே உள்ள விடாமல் பண்ணாங்கல்ல, இது எல்லாம் திட்டமிட்டு செய்கிறது. இது ஒரு பார்ட்டு. ஒரு கட்டத்துக்கு மேலே இவரும் புஷியும் ஒன்று சேர்ந்துக்கிட்டு கட்சிக்குள்ளே பெரிய பிரச்சனைகள்லாம் பண்ண ஆரம்பித்தாங்க. இது ஒரு பார்ட்டு. இதெல்லாம் சேர்ந்து தான் கட்சி அடுத்த கட்டத்துக்கு நகர போனது. இவர் போய் பிரச்சாரம் பண்ணோன்னா விஜய்க்கு என்னென்ன பண்ணணும்? ஸ்ட்ராட்டஜிஸ்டோட வேலை என்னையா? உன் வேலை என்ன? கட்சியை ப்ரொமோட் பண்ணணும், கட்சியை கொண்டு போகணும். கட்சியில் ஒவ்வொரு திட்டங்கள் ஒவ்வொரு விஷயங்கள்லையும் கட்சி எப்படி இப்படி வரணும். இன்றைக்கி ஏன் அன்புமணி என்ன ஒன்றை விட பெரிய கட்சி அது. ஆனால் அன்புமணியுடைய அறிக்கைகள் மற்ற விஷயங்கள் எப்படி போகுது? எடப்பாடி பழனிசாமி 6-8 மாதம் முன்னாடி வரைக்கும் இவர்கள் என்ன பேசியிருந்தாங்க? ஒன்றும் இல்லை, சேலத்தில் இருக்காருன்னு. 6 மாதத்தில் எப்படி தலைகீழ போச்சு? ஆமாம். அப்போ யார் நினச்சாலும் எந்த சூழ்நிலையும் மாற்ற முடியும். அதுக்கு தான் உனக்கு 9 கோடி ரூபா கொடுத்து வச்சுருக்காங்க. நீ என்ன பண்ணுற? இது வரைக்கும் விஜயை ப்ரமோட் பண்ணுறது என்ன பண்ணியிருக்க? எவன்டையாவது போய் எழுதி வாங்கிட்டு வந்து சினிமா வசனம் பேச வச்சுட்டு இருக்கிற. அதுவும் ஒரு சினிமாக்காரன்ட்ட தான் வாங்கி அதை இவங்க உட்காந்து திருத்துறது. அவங்க கூட ஏதாவது கொடுத்துருப்பான், அதை இவங்க உட்காந்து திருத்துறது. அப்புறம் அங்கிள் சார்னு இந்த இடத்துல மேலே பார்க்கணும் கீழே பார்க்கணும்னா இது என்ன சினிமா ஷூட்டிங்கா இது? இந்த வேலைலாம் இவர் பண்ணிகிட்டு இருந்தார். இது அல்லாமல் கட்சியை எந்தெந்த மாவட்டத்தில் என்னென்ன பிரச்சனை, எப்படி ப்ரொமோட் பண்ணணும், எந்த இஷ்யூவை கையில் எடுக்கணும், எப்படிலாம் ஆர்ப்பாட்டம் மற்ற விஷயம் கொண்டு போகணுன்றதை பற்றி ஒரு ஐடியா ஒரு நாள் சொன்னதில்லை. இவன் உக்காந்துக்கிட்டு பண்ணதெல்லாம் யாரையும் கட்சிக்குள்ளே உள்ளே வராமல் பார்த்துக்கிறது. கூட புஷிக்கு இன்செக்யூரிட்டி. யாராவது தலைவர் வந்தால் அவங்கள்ட்ட நெருங்கிட்டாங்க. புஷியோட பொறுத்த வரைக்கும் ஒரே பிரச்சனை, விஜய் கூட யாரும் நெருங்கக்கூடாது. இந்த தென் மாவட்டத்தில் ஒரு குறிப்பிட்ட ஒரு முக்கியமான ஒரு நிறுவனத்துடைய ஒரு நபர் ஒரு புஷிக்கிட்ட ஒரு பெரிய அளவில் இது பண்ணி செல்வாக்கு செலுத்தி உள்ளே வந்துட்டார். ஏதோ ஒரு விவகாரத்தில் விஜய்கிட்ட நெருங்கி பேசிட்டு இருக்காரு, புஷியை கேட்காம. அவ்வளோதாங்க ஒதுக்கிட்டாருங்க. அப்போ அவர் அவ்வளோ கஷ்டப்பட்டு உங்கள்கிட்ட வந்து எல்லாம் பண்ணி வந்ததெல்லாம் இது புஷி. இவர்களும் இவங்க 2 பேரும் சேர்ந்து இவர்களுக்கு ஆகாதவர்களை காலி பண்ணுறது. அப்புறம் அவர் மட்டும் புஷியை காலி பண்ணுறது, ஆதவை காலி பண்ணுறது. உன் வேலை அதுவா? உன்னை அதுக்காக வச்சுருக்காங்க. நீ யார் கட்சி விவகாரத்தில் தலையிடுறதுக்கு? கட்சிக்குள்ளே கோஷ்டியை நீ எப்படி உருவாக்க முடியும்? இதுக்கு உதவி என்ன தெரியுமா? சேனல்களில், மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்களில் குறிப்பிட்ட பத்திரிகையாளர்கள், இந்த தாவேக்கா பார்க்குறவன், சினிமா பார்க்குறவன், இவங்களுக்கு ஒரு தொகையை கொடுத்து வச்சுக்கிறது. ஒரு 10-15 பேர் மீடியான்னு அவங்கள்ட்ட இவர் பரப்புறது. அவர்கள் இது பண்ணுறது. திடீர்னு எதையாவது ஒன்று பரப்புறது. திடீர்னு காடு வரும், பார்த்துருக்கீங்களா? நேற்று கூட பாருங்களேன், ராகுல் காந்தி பேசவில்லை அப்படின்னு இவரே போட்டு விட்டுட்டு இருக்கிறாங்க. நமக்கே தெரியும் ராகுல் காந்தியா போட சொல்லுவார், இல்லை செல்வ பிறந்தகை போட சொல்லுவாங்களா? இந்த கருத்தை உருவாக்குறது. இதற்கு இந்த பத்திரிகைகள் பயன்படுத்திக்கிறது. யார் சொன்னால் சொல்லுன்னு கேட்டால் காடு எப்படி இதாகும்? அந்த கட்சியிலேருந்து யாராவது அறிவிக்கிறாங்களா? யாராவது பேசுகிறாங்களா? இல்லை அருண்ராஜ் பேட்டி கொடுத்துருக்காரா? இவர் சிடிஆர் பேட்டி கொடுத்துருக்காரா? இல்லை புஷி பேட்டி கொடுத்துருக்காரா? இல்லை விஜய் அறிக்கையில் சொல்லியிருக்காரா? எதுவுமே கிடையாது. எல்லாத்துக்கும் மேலே நீ ஸ்ட்ராட்டஜிஸ்ட்னா உங்கள் கட்சி மேலே என்னென்ன விமர்சனங்கள் வருது? எந்த தலைவரும் பத்திரிகையாளர் சந்திக்க மாட்டான், பேச மாட்டான். நீ வேலை என்ன பண்ணணும்? இவர்களை இந்தந்த சப்ஜெக்டில் நீங்கள் இன்றைக்கி பேசிடுங்க சார், இந்த விஷயம் பேசணும். 2வது புஷி நீங்கள் இப்படி இருக்கீங்க, நீங்கள் தயாராகணுன்ற உட்பட ரெடி பண்ணணும். ஒவ்வொரு இஷ்யூக்கும் டக்குன்னு அறிக்கை வர்ற மாதிரி ஒரு கோர் டீம், ஒரு வார் ரூம் உருவாக்கி விஜய் பேரில் அறிக்கை வந்துக்கிட்டே இருக்கணும், இல்லை புஷி பேரில் வரணும். இந்த மாதிரி அறிக்கைகள் வர்றது, இஷ்யூவில் தலையிடுறது, இது எல்லாம் பண்ணணும். இந்த மாவட்டத்தில் இந்த பிரச்சனையை கையில் எடுக்கணும். கன்னியாகுமரி மாவட்டம் புஷி தலைமையில், இல்லை ஆதவ் தலைமையில் அங்கே இந்த கனிமூலம் கொள்ளை தடுக்க மாபெரும் ஆர்ப்பாட்டம் இந்த மாதிரிலாம் இறங்கி பண்ணணும். அடிப்படை மக்கள் பிரச்சனையில் இறங்கி பண்ணணும். ஏங்க நான் யாருங்க? நான் ஸ்ட்ராட்டஜிஸ்டா? இவ்வளோ பேசுகிறோம், ஒரு மண்ணுக்கும் உதவாமல் உட்காந்துக்கிட்டு இந்த சின்ன பசங்க சில்லுண்டி வேலை மாதிரி இவனுக்கு எதிராக இப்போ நான் பேசுகிறேன் போடுறேன்னா எனக்கு எதிராக ஒரு 100 பேரை ஏவி விடுறது, திட்ட விடுறது, வண்டியாக திட்ட விடுறது. அப்போ உனக்கும் இந்த ஐடி விங்கன்னா இது இருக்குது, வித்தியாசமே இல்லையே. அந்த வேலையை தானே செய்கிற நீ. 2வது மாற்றுக் கட்சியிலேருந்து வந்த முக்கிய தலைவர்கள், குறிப்பாக காளியம்மாள், குறிப்பாக மருது அழகராஜ். காளியம்மாள் வரதை கூப்பிட்டு சீமான்கிட்ட கொண்டு போனது யார்? காளியம்மாள் இன்னைக்கு 2 கட்டான நின்றுக்கிட்டு இருக்கிறாங்க. உங்கள் கட்சிக்கு ஒரு சொத்தா இல்லையா அவங்க வந்தா? மிகப்பெரிய அன்னைக்கு நல்ல பேச்சாளர்ல அவங்க. ஒரு அம்மாவை பேச ஈன்னு பல்ல காமிச்சு நிற்கிறீங்களே, யார் அந்த அம்மா? அன்னைக்கு தான் அந்த அம்மாவே அந்த மேடையில் பார்க்குறோம், அந்த ஆர்ப்பாட்டத்தில், சென்னை ஆர்ப்பாட்டத்தில். அதுவுமே அது பேசுனது லாஜிக்கே எல்லாம் பேசிட்டு இருக்குது.
ஒரு மாநில தலைவர் 2 பேர் பல்ல காமிச்சிச்சின்னு இருக்கிறாங்க. இதுதான் அவங்க கட்சியுடைய நிலைமை. அப்போ இது மாதிரி ஒரு இது பேசுறது ஆளுங்க கூட அவங்க இதில் பெரிய ஆளாக தெரிறாங்க. அப்போ இந்த மாதிரி கட்சியை கொண்டு போய்கிட்டு நீ என்ன ஸ்ட்ராட்டஜிஸ்ட் நீ? அப்புறம் யாரையா கூப்பிடுறது, நான் திமுக ஆதரவாக தாவேக்கு ஆதரவாக பேசணும்னு கூப்பிடுறது, கூப்பிட்டு நீங்கள் வந்து பண்ணுங்க கட்சியில் அவங்க கூடி சீக்கிரன்றது. அதுக்கு பேசுகிறாங்கல்ல, அவங்களுக்கு ஏதாவது மாதம் எல்லா கட்சியிலையும் கொடுக்குறாங்க. இல்லைண்ணே, எனக்கு ஒரு இதுண்ணே, எல்லா கட்சியிலையுமே கட்சி சார்ந்தவங்க பேசி பார்த்துருக்கோம். ஆமாம், இங்க பேசுற எல்லாம் ஆதரவாளர்கள் மட்டும்தான் வந்துட்டு இருக்கு. ஆதரவாளர்கள் என்ன ஐடியா கொடுக்குறாங்கன்னா, நீங்கள் பேசிகிட்டே இருங்க, நாங்கள் கட்சிக்கு ஆசை காட்டுறாங்க. அவங்களும் அதை நம்பி கேஸ் வாங்குற அளவுக்கு பேசுகிறாங்க. சரி, பேசுகிறாங்களே, அவர்களுக்கு மாதம் ஏதாவது ஒரு ஸ்டைஃபன் மாதிரி ஏதாவது ஒன்று கொடுக்கணும்ல. ஆனால் அட்லீஸ்ட் இந்த டீஏவாவது போகிற வரத்துக்காக கொடுக்கணும். இவங்க கட்சியில் எடுத்த ஜெகதீஸ்வரன் உட்பட பலரையுமே கொஞ்சம் நியாயம் பேசிட்டாருன்ட்டு சுத்தமாக ஒதுக்கி வெளியே தள்ளி விட்டு இன்றைக்கி அவர் போய் எதிராக பேசிகிட்டு இருக்காரு. ஆமாம், இந்த மாதிரி பலர் காண போயிட்டாங்க. புஷிக்கு பிடிச்ச 2-3 பேர் இன்றைக்கி செய்தித்தோலை பார்த்து சுற்றிட்டு இருக்கிறாங்க. அவர்களுக்கும் கட்சி நிலைப்பாடு என்னன்னு தெரியாது. அங்கே போய் முட்டு கொடுக்குற வேலையை மட்டும்தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த லயலா மணி புஷிக்கு வேண்டியப்பட்ட ஆள். இப்போ லயலா மணி பேசி கொஞ்சம் டிஎம்கே எதிராக பேச ஆரம்பிச்சிட்டாப்புல. அவர் கொஞ்சம் ஓடிக்கிட்டு இருக்குது. இப்போ நீ என்ன பண்ணுறீங்கன்னா, கொஞ்சம் வெளியில் பேசிகிட்டு இருக்காங்களா, கட்சியில் சேர்த்துக்கிறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கட்சிக்குள்ளேயும் சேர்க்கறதில்ல. அவர்களை நீங்கள் வாய மூடுங்க அது பண்ணின்னு சொல்லி இன்றைக்கி ஒரு அம்மா தீவிர ஆதரவாளர். அந்த அம்மா எப்படின்னா, அவர் பேச்சை கேட்டு நம்மளெல்லாம் அடித்தாங்க அவங்க. நம்ம வந்து விமர்சனம் தான் வச்சோம். ஆமாண்ணே, நம்ம எந்த இடத்துல போகணும் அப்படி வரணும்னு. ஆனால் இவங்க எந்த அளவுக்கு போனாங்கன்னா, அந்த அம்மாவுக்கு வேலை என்னென்னா, ஒவ்வொரு கட்சியிலும் போய் தன்னுடைய ட்விட்டர் பேஜில் அவங்க வந்து ஒரு இன்ஃப்ளூயன்சர், அரசியல்வாதிலாம் கிடையாது. ஒரு நிறுவனத்தில் வேலை செஞ்சாங்க, அப்புறம் அப்படி வந்தாங்க, அப்படி இவர் கூட இருந்தாங்க, அவர் கூட இருந்தாங்க. யார் கூட இருந்தால் நான் தனக்கு இது ட்விட்டரில் எதிராக ஆதரவு இருக்குமோ அந்த மாதிரி தன்னை வந்து ஒரு வெறுமனே ட்விட்டருடைய இன்ஃப்ளூயன்சராக சுருக்கி கொண்டாள். பெரிய அளவில் வேறு நாலேஜ்லாம் கிடையாது. ஆதரவாக கருத்தை போட்டு அதன் மூலியமாக ஆட்களை சேர்த்துக்கிட்டு சினிமா சான்ஸு இதுவும் போட்டுக்கிட்டு அதில் அப்போ ட்விட்டர் ஒரு வருமானம் கொடுப்பாங்க. இந்த மாதிரி உருட்டி இந்த ஆள் அதிமுக சீமானு, அப்புறம் தென்னகத்தின் ஜேம்ஸ் பாண்டு, இப்படிலாம் போயிட்டு கடைசியாக இப்போ தாவேகா இருந்துட்டு போங்க, உங்களை யாரும் நாங்கள் கேட்கல, அது அவங்கவுங்க உரிமை. ஆனால் எங்களை நோண்டிங்கன்னா கேட்போம். நீங்களா நோண்டிங்கன்னா கூட பரவாயில்ல. சொல்லி ஜான் ஆரோக்கியசாமி ஆதரவாக நோண்டினீங்க, அது நோண்டினதோட விளைவு அது வேறு மாதிரிலாம் போனோன்னா இப்போ கம்முன்னு இருக்காங்க. அன்றைக்கி நாங்கள் சொன்னது இப்போ நீங்கள் நடக்குதா, உங்களுக்கே நடக்குதா? இன்றைக்கி புலம்பல் வெளியே வருது. அப்போது நான் திரும்ப சொல்கிறது, பலர் இந்த மாதிரி பாதிக்கப்பட்டு வெளியே சொல்ல முடியாமல், அதாவது சொன்னால் ஒருவேளை தாவேகாக்குள்ளே போகிற சான்ஸ் கெட்டு போயிடுமோ அப்படின்னு சொல்ல முடியாமல் இப்படியும் இல்லாமல் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ இன்றைக்கி ஒரு அம்மா வெடிச்சிட்டாங்க, நாளைக்கு இன்னும் எத்தனை பேர் வெடிப்பாங்களோ. இதெல்லாம் விஜய்க்கு தானே மைனஸு. ஆமாம். இப்போ அந்த அம்மாவையே விஜய் கட்சிக்குள்ளே எடுத்து ஏதாவது பயன்படுத்தினா அந்த அம்மாவில் ஒரு 10 ஓட்டோ 15 ஓட்டோ வரும், ஏதோ ஒன்று நடக்கும்ல. ஒரு பிரச்சாரகராக இருப்பாங்கல்ல. ஏதோ ஒன்று, எல்லாருமே ஏதோ ஒரு ஆதாயத்தோடு தான் வருவாங்க. இப்போ நாஞ்சில் சம்பத்தியான்னு துடிக்கிறாரு, அங்கே போனியாவில் பல இடங்களில் வாய் வச்சார். 5 கட்சி அமாவாசை மாதிரி அவர் வந்து இப்போ வர துடிக்கிறாரு. எடுத்தீங்கன்னா உங்களுக்கு பேச போகிறாரு, பேசிட்டா இருப்பாரு. அட்லீஸ்ட் ஏகலைவன் போட்டு வருவருன்னு வறுத்து எடுத்துட்டாப்புல. இவரால் பதிலே சொல்ல முடியல. இத்தனைக்கு பட்டிமன்ற பேச்சாளர், நடுவரையே அவர் வந்து ஒரு வழி பண்ணிட்டாப்புல ஏகலைவன். அப்போ இன்னைக்கு அவர் தாவேக்காக ட்ரை பண்ணிகிட்டே இருக்காரு. முற்றார் ஏன் விட மாட்டேங்கிறீங்க ஜான், இன்னொரு பக்கம் புஷி. அப்போ இங்கே வந்து இந்த பிரச்சனை தாவேக்காக்குள்ள நானும் பேசின பலரும் சொன்ன 2 பேரில் ஒன்று புஷி, ஒன்று ஜான். புஷியாவது கட்சிக்காரன் மன்றத்தில் உழைச்சாள் விஜய்க்கு இதுன்னு. விஜய்க்கு தப்பாக புஷி நினைக்க மாட்டாப்புல. ஆனால் புஷி சுயநலத்துக்கு தன்னுடைய வருமானத்தை தேர்த்துக்கிறது பண்ணுவாப்புல. ப்ளஸ்ஸு தன்னுடைய இருப்பிடத்தை தக்க வைக்கிறதுக்கு பண்ணுவாப்புல. அது அவருக்கு அந்த உரிமை இருக்குது. நீ யார்? மே மாதம் இது முடியுது, ஆனால் நீ கொடுத்த டேமேஜ் இருக்க, கொஞ்சம் நஞ்சம் டேமேஜ் இல்லை. இப்போ இது ஒரு பார்ட்டுனா, இன்னொரு பார்ட்டு இவர் யார், ஆதவ அர்ஜுனா. வரவுலாம் இவனுக்கு பிடிக்கல, அந்த ஆளுக்கு ஜானுக்கு பிடிக்கல. ஆனாலும் ஆதவ அர்ஜுனா பெரும் பணக்காரர், அதனால் தடுக்க முடியல. அதை தான் செலவு பண்ணுறாரு. அருண்ராஜ் போன்றவர்கள் வந்ததும் இவரெல்லாம் ஏற்றுக்க முடியல. ஆனாலும் அருண்ராஜை ஒன்றும் பண்ண முடியல. ஏன்னா அவர் லிமிட் மெயின்டைன் பண்ணிக்கிறாரு. அவர் கட்சிக்கான வேலையை தாண்டி எந்த இதில் நெருங்கலை, அவர் வாட்டில் போயிட்டு இருக்காரு. சிடி நிர்மல்குமார் புஷி கொண்டு வந்த ஆள், அரசியல் அறிந்தவர்ன்றதுனால அவரையும் ரொம்ப பண்ண முடியல. அவர் லிமிட்டை மெயின்டைன் பண்ணிக்கிறார், யார்கிட்டையும் வாய் திறக்காமல் அந்த அளவுக்கு இதாக போயிட்டார். அப்போது இப்போ இந்த டோட்டல் டேமேஜ்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜான் ஆரோக்கியசாமி
கட்சியை எந்த இடத்துக்கும் நகர்த்தாமல், அதாவது விஜயை ப்ரமோட் பண்ணி அவரை ஒரு அரசியல் ரீதியாக ஒரு பெருந்தலைவராக மாற்றி அவருடைய அறிக்கைகள் மற்றதை பேசு பொருளாக்கி தாவேகாவை பாய்ச்சல் வேகத்தில் கொண்டு போகிறதுக்கு தான் உன்னை அப்பாயின்மெண்ட் பண்ணாங்க. ஆனால் நீ கட்சிக்குள்ளே யாரையும் சேர்க்காமல் பார்த்துக்கிட்டு கட்சியை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்த விடாமல் பண்ணி கட்சிக்கான இஷ்யூஸை கையில் எடுக்காமல் பலகீனங்களை சொல்லாமல் விஜயை தனிப்பட்ட முறையில் தயார்படுத்தாமல் ஒரு கொழுப்பொம்மை மாதிரி வச்சுக்கிட்டு எங்கேயாவது அறிக்கை எழுதி கொடுத்து 5 நிமிஷம் மனப்பாடம் பண்ணி பேசுங்க, மீதி இதை படிங்கன்னு சொல்லி ஒன்றுக்கும் உதவாமல் பண்ணுற வேலையை பண்ணிக்கிட்டு இதை மறைப்பதற்கு இந்த மாதிரி பத்திரிகையாளர்கள் டீம் இருக்குல்ல, அந்த டீம்கிட்ட அப்பப்போ தூவி விடுறது. அவங்க தூவிக்கிட்டு அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருக்கு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இது வெளிப்படுது. இவர்கள் எல்லாம் கலைந்தால் விஜய் அடுத்த கட்டத்துக்கு போகலன்னா தேர்தல் முடிவு விஜய்க்கு பல பாடங்களை சொல்லித்தரும். பிரசாந்த் கிஷோராலே பிரசாந்த் கிஷோரை ஜெயிக்க வைக்க முடியல. இப்போ பிரசாந்த் கிஷோர் புரியும்ல, புரியும்ல. இதே பாருங்க, நீங்கள் நல்லா கவனிங்க. அவர் வண்டி மேலே உட்காந்துட்டு வருவார், அவன் தாவி வச்சு அவரை கட்டி பிடிப்பான், கை கொடுப்பான், இப்படியே போவான். அவர் வேறு இப்படி பார்த்துக்குவார், வேறு வந்தியா அடுத்தது நீ ப்ளூ சட்டையா நீ அப்படின்னு. சேம் இங்கே நடந்துதா? கண்டிப்பாக. மிக்க நன்றி. உங்கள் நேரத்தை